Hello, my name is Santosh. I'm studying 8B2. My school name is Government Higher Secondary School, Somangalam. I'm going to tell about how the rocket will fly. I will show you how the rocket will fly. 2, 1. வணக்கங்க கூகுள் ஐயா, கேக்குதுங்களா? வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. ஐயா ஏதாவது சிக்கல் இருக்கா சேர்றதுல? சார் வந்துருவாரு, பட் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண சொல்லுங்க. 300 350 பண்ணாதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிடலாம். இல்லைன்னா இன்னைக்கு கொஞ்சம் வர முடியாதவங்க வந்து அடுத்த செஷன்ல இருந்து வர வேணாம்னு சொல்லிடலாம். சரிங்க சரிங்க. இன்னைக்கு ஏதோ எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சார் குட் ஈவினிங் சார். உண்மைதாங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. அதான் பிள்ளைங்களுக்கு மாடல் எக்ஸாம், இது பப்ளிக் எக்ஸாம் மாதிரி நடக்குதுங்க சார். 10th 11th 12th 3 கிளாஸ்க்கும். சரிங்கம்மா. அது 5 o'clock வரைக்கும் எக்ஸாம் சார். எப்பவுமே ஸ்கூல்னா ஒரு 4:20க்கு விட்டுருவாங்க. சரி சரி சரி. எக்ஸாமே 5 o'clock வரைக்கும் இருக்குங்களா? ஓ, அது முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க சார் பிள்ளைங்க வருவாங்க. சரிங்கம்மா. வரட்டும் வரட்டும். வந்தானே ஜாயின் பண்ணிக்கலாம். 2-3 ஸ்கூல் கேட்கும்போது கூட சொன்னாங்க, பிள்ளைங்க வீட்டுக்கு வரதுக்கே நேரம் ஆகும், எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் சான்ஸ் கொடுக்க முடியுமான்னு கூட கேட்டாங்க. அதுக்கப்புறமா இல்ல நீங்க வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா. சரிங்கம்மா. அந்த உந்துதல் மட்டும் இருக்கட்டும். சோ அவங்களுக்கு நேரம் விரயம் ஆவறத பத்தி நம்ம எதுவும் இல்ல. சோ அது பார்த்துக்கலாம். மகிழ்ச்சி. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சொல்லுங்க மேடம். நாங்க கொஞ்சம் ப்ரீ ஷெட்யூல் பண்ணி எக்ஸாம் வச்சிட்டோம் சார். எங்க ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க. பாருங்க மேடம், வாங்கி ஒரு half an hour முன்னால எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4:30 முடிச்சோம். டிஓட்ட வாங்கிட்டு பெர்மிஷன். சரிங்க. சோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைங்க ஜாயின் பண்ணிடுவாங்க சார். சரிங்க மேடம். சூப்பர் மேடம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. மியூட் பண்ணிக்கலாம் மேடம். A satellite is any object that revolves in a curved path around a planet. There are two major types of categorization when it comes down to satellites.
is natural satellite, and the other is artificial satellite. A natural satellite is any celestial body in space that orbits around a larger body. Satellites that are made by people and launched into orbit using rockets are called artificial satellites. Launching an artificial satellite. The launching a satellite into orbit involves two steps process. First, the satellite has to be taken to the desired altitude. Then, it has to be pushed off at the right velocity to begin and maintain its orbit. To launch a satellite in an orbit around the Earth, launch vehicle, such as a rocket or a space shuttle, is used. A launch vehicle travels straight up only for the first few seconds of its flight. A satellite launch vehicle is a multi-stage rocket. It also contains several smaller booster rockets. The boosters give the rocket its initial thrust during launch and carry the vehicle through the early part of the flight. As the fuel in the boosters is used up, the rocket fall away and the other boosters take over. Each time a booster is dropped, the vehicle gets lighter, so it can travel faster. Balamurugan sir join பண்றாரு நினைக்கிறேன். Sir, good evening, sir. Sir, good evening, sir. Good evening, sir. Good evening, sir. வந்துட்டாங்களா வர்றாங்களா பையங்கள்லாம்? இன்னைக்கு ஒரு எக்ஸாமினேஷன் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க சார். ஆக்சுவலா பிள்ளைங்க வந்து 5 o'clock வரைக்கும் எக்ஸாமினேஷன் இருக்கிறதுனால போய்கிட்டே சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். வந்துருவாங்க சார் எல்லாம். நல்லா ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க சார். இப்போதைக்கு 270 people ஜாயின் பண்ணிருக்காங்க சார். அது வந்துருவாங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு வேண்டி. கட்டாயமா சார். மகிழ்ச்சிங்க சார். நீங்க as usual 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். நோ இஷ்யூஸ் சார். ஓகே ஓகே. ஓகேங்க சார். சார் என்னோட வீடியோ ஓபன் பண்ண சொல்லுங்க சார். சரிங்க சார். இதோ வந்துட்டேங்க சார். சாரிங்க சார்.
ஸ்லைட் ஷேர் பண்ணிருக்குமா? பண்ணலாம் சார். மாத்திடுறேன் சார். மாத்திடுறேன். ஸோ எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க. டைம் 5:59 ஆச்சு. as usual ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். நோ இஷ்யூ சார். as per plan போயிடலாம் சார். நம்ம ஒருவேளை வந்து பசங்க வந்தாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே ஓகே. So good evening to all of you, all children, teachers. சார் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே ரைட். தேங்க் யூ. நம்ம இது வரைக்கும் 4 கிளாஸ் முடிச்சிருக்கிறோம். 4 லெக்சர்ஸ். We have covered lot of ground. சரியில்லையா தொண்டை? ஓகே. Now we schools are open now. எல்லாரும் ஸ்கூலை பற்றியே ஞாபகத்தில் இருப்பீங்க இப்போ. அதனால நம்ம 4 கிளாஸ்ல என்ன படிச்சாங்க அதை மறந்துருப்பீங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ரீகேப் குவிக்காட்டு நம்ம என்ன படிச்சோங்க அதை பார்த்துடலாம். முதல்ல வந்து பிக் பேங் தியரி, the history of the universe, or Big Bang. Then Big Bang moved to today's universe, 13.8 billion years. In that we have got our galaxy, solar system, everything. And the universe is made up of dark matter, dark energy, which is 95%, and 5% the remaining things. So 74% the blue, what you are seeing, dark energy, 21% on the dark matter. 5% 4% is hydrogen and helium. So the remaining 1%, 0.5 is the star, the neutrino, and the Earth-like planets is only 0.3%. அதாவது 1 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய எர்த் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டுமே சேர்த்து 0.03%. அப்போ நம்முடைய எர்த்துக்கு பர்சன்டேஜே இல்லை, அவ்வளோ வெரி லோ பர்சன்டேஜ் இன் த யூனிவர்ஸ். We are very small people, but we think we are big people. ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து இது எக்ஸ்பேண்டிங். இது முன்னால் இருந்தது அப்படி பெருசாக ஆனால் இது எக்ஸ்பேண்டிங், ரொம்ப ஃபாஸ்டாக எக்ஸ்பேண்டிங் the recent times due to the dark energy. The speed at which the universe is expanding is more than the speed of light. This is an important point you note. Speed of light is the maximum சொல்லி ஐன்ஸ்டீன் சொல்லி இருந்தாரு. ஆனால் ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட
the expansion of the universe வந்து கூடுதலா இருக்கு. So that is due to dark energy. So there is a possibility of finding particle which has got speed more than the speed of light. அதனால the God particle in the universe ஆரம்பிச்ச God particle வந்து must be more than the speed of light. Okay. Now there's a dark matter. What dark matter அது என்ன பண்றதுன்னா dark matter வந்து எல்லா கேலக்ஸியும் அப்படியே டைட்டா வச்சிருக்கு. The stars in the galaxy, they are together. வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கேலக்சிஸ்ல அப்படியே தான் மூவ் ஆகுது. பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் கேலக்ஸி டு another galaxy is increasing. ஓகே, நம்ம எர்த்ல இருந்து ஒவ்வொரு கேலக்சியும் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் கேலக்ஸி அண்ட் வி ஆர் ஹியர், தி சன் இஸ் ஹியர் in the Orion arm, 13.2 billion years our Milky Way life. Okay, then we studied about the black hole. So the star life பத்தி படிச்சோம். There are two types of stars. Star equivalent to our sun, bigger stars. The small stars, all the stars form from stellar nebula. Nebula is the one which starts the stars. Okay. So the Suryan மாதிரி உள்ள ஸ்டார்லாம் dying timeல it will become a dying star, thick red star, spreading, the gas spreads all over. Then அது வந்து planetary nebula மாதிரி white dwarf ஆகும், white dwarf, and later black dwarf, and it will vanish. பெரிய பெரிய ஸ்டார்லாம் இருக்குது, மாசிவ் ஸ்டார், அதெல்லாம் வந்து பெரிய ரெட் ஜாயிண்ட் டாட் மாதிரி சூப்பர் நோவாவா வந்து சிலது நியூட்ரான் ஸ்டாரா போகும், சிலது பிளாக் ஹோலா போகும். எதெல்லாம் நியூட்ரான் ஸ்டார் போக முடியாதா, நம்ம சந்திரசேகர் சுப்பிரமணியன் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவர், இவர் கண்டுபிடிச்ச நோபல் பிரைஸ்க்கு அவர் கிடைச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா 1.4 times the mass of sun. Mass of the sun எவ்வளவு? 2.765 into 10 power 30 kg. 10 power 30. See how huge it is. அதை விட 1.4 times இருந்ததுன்னா that will become neutron star. அதே weight, அதே one just mass of the sun இருந்தா it will become white dwarf. இதுதான் உங்களுடைய கண்டுபிடிப்பு. ஓகே, now black hole னா என்னதுன்னு பார்த்தோம். Black hole has got 5 components. Black hole if you எடுத்தீங்கன்னா அதுல என்னெல்லாம் இருக்கு? Outside, outskirt of that is called accretion disk. Very close to that red point, what you are seeing is a photon sphere. Then there is a event horizon, which is the closest to the pole, and that goes down, and the tip of that is the singularity. Now there is a new finding which has come, that singularity, that man, our Stephen Hawking, he tells the singularity. So Hawking speculated that the singularity at the center of your black hole could form a bridge to a baby universe. So ஒரே ஒரு யூனிவர்ஸ் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, இந்த பெரிய ஸ்டாருக்குள்ள சிங்குலாரிட்டி அது வந்து can become another universe, baby universe. So this is a new theory, not proved like Einstein வந்து நிறைய தியரி கொடுத்தாரு, ஒன்னா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னதும் ப்ரூவ் பண்ண ஆகல. But he has postulated that there could be baby universe from the singularity. So black holes eventually transmit in a garbled form information about all matter they swallow. எதெல்லாம் உள்ளுக்கு போச்சுதோ அதை வந்து ஒரு garbled matter ஆட்டு நம்ம வெளியில கொண்டு வரும். அதுதான் அந்த நியூ யூனிவர்ஸுக்கு உள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. So let us we will study it about in detail later. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மெயினாக உள்ளது வந்து டெலஸ்கோப். ஹபிள் டெலஸ்கோப் தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கு. லாஸ்ட் 20 years ஆட்டு ஹபிள் டெலஸ்கோப் நிறைய கேலக்சி எல்லாம் அனலைஸ் பண்ணி அதனுடைய லைஃப் டைம் எல்லாம் கண்டுபிடிச்சு. ஸோ வி ஹவ் காட் reasonably good information about all the universe, all about the universe. But we are saying that there is only one universe as far as the Hubble telescope is concerned. Now we have to find out the Big Bang. For that we have now launched James Webb Space Telescope, which is going to find out deep into the starting point. And also it will answer
whether there will be multi-universe or single universe. This is a very important development which just happened, and we may be in a year or so, we will get the details. Then we studied about the evolution of rockets. So the Chinese started fire arrows using the gunpowder, and we very carefully used the gunpowder in a metal rocket. And first time we made a rocket. At the Battle of Polier in 1780. Tipu's rocket set fire to a British ammunition cart, which contributed to the defeat and surrender of the British brigade. So the British people were defeated by our rocket, and our rocket is kept now in Woolwich Artillery Museum in London, where I went and with a pride I took over the our rocket, Indian rocket. So Indian rocket technology went to the Europe. Then we studied the principle is based on Newton's laws of motion. So first law is that any object, if it is at rest, it will remain at rest unless there is an unbalanced force acts on it. If it is in motion, it will be in motion unless another unbalanced force acts on it. Second one is the rate of change of momentum. That is F is equal to mass into acceleration, or F is equal to rate of change of momentum into the mv and dt. Or you can say F is equal to mass into acceleration. Acceleration is delta V by delta T. So F is equal to m delta V by delta T. Okay, third law, for every action there is equal and opposite reaction. So this is the principle of rocket technology. So first principle, first law of motion, we studied that why that ball is at rest, because there is a gravity and the lift becoming same, it is at rest. If you move the hand down, the gravity pushes the lift, that is gravity becomes more, lift is less. So we have studied the examples we have seen and to understand what is the first law. Second law of motion on the gun, cannon. Forces of a cannon. As we in our video, the mass of the ball and acceleration of the ball is equal to, that is mass into acceleration of the ball is equal to mass and acceleration of the cannon. Cannon moves slowly, the ball goes with big acceleration because the force is same. This is called conservation of momentum. Then we saw action reaction. We saw that if the propellant is burning, it is the burned propellant comes out of the nozzle of the rocket. So that gives a force. So the thrust acts in the opposite direction. This is explained better here. You got propellant. This is solid propellant. You got an igniter. When you ignites, the propellant burns the surface. The combustion takes place. Here the combustion chamber is the same as the chamber of the rocket. Here combustion chamber is separate. Fuel and oxidizer, they are separate. They are stored separately because when they come immediately, it happens. They burn. It's very hypergolic environment. Okay, here hot gas expands through a nozzle which has got a convergent and divergent formation, because when you do the divergence of the gas, the velocity increases. Actually, we need more velocity to happen. So that is why the nozzle in a rocket. Okay. So the formula for the force is equal to m dot V, or MA we say m mass into acceleration, or rate of change of mass into velocity. That is m dot V. Also, there is a residual force, because when the exhaust is there is a velocity happening, PE. There is a pressure called PE, and the area is called AE. AE stands for exit. So outside is atmosphere, that is P0. So there is a difference of pressure here, PE to P0, that is PE minus P0, into the area is also force. Pressure and area is also a force. So you get the benefit of the divergence, additional force. So the force is equal to m dot VE plus PE minus P0 into AE.
So this is a very important formula for a rocket. So thrust is very important. What are the factors important? Thrust, acceleration, specific impulse. These are the three important factors which we should know. Okay, then there are, when the rocket takes off in the air, there are atmosphere region, there are four forces. There is a drag, the atmospheric, the air which is pulling the rocket down due to the protrusions in the rocket, that is called a drag. Then there is a lift. Lift is given by the normal, when it is going, the some force is pushing it up. It has got weight as well as thrust. See, these are the four forces. This you can see in this one. In aircraft, this is easily explainable by aircraft. Aircraft weight pulls it down, lift pulls it up, drag pulls it back, thrust pulls it forward. This is a very good explanation of this one. Then another factor which we have seen, center of gravity should be in the forward. Center of pressure should be at the backward if it is to be stable. So here also center of mass, center of weight is in the forward, center of pressure at the back. So then that means this rocket is stable. Okay. Now then we thought that there should be control required. Control means pitch direction, that is here. This is the pitch direction. This is yaw direction. And then this is roll. So 3 dimensions the rocket should be controlled. There are different types of control systems. Moving fins or gimbal nozzle engine or vernier rockets or thrust vane control inside. Inside the nozzle, they have got keep the vane. The vanes are moved to deflect the direction of the rocket. So this control. Why it is important? Because you want to achieve a trajectory. Everything finally leads to a trajectory. Why trajectory? You have to step by step in the multi-stage. You have to go step by step, increase the velocity, and finally you have to launch, inject the satellite in the required orbit at a particular velocity. So if that is so, the whole control has to be maintained. If the control is not there, it will fail. So this is the trajectory. It is called trajectory. We call it, the trajectory means the path, the flight path of the rocket is called trajectory. So how do you decide this trajectory? That you in the objective, the satellite mass irukku, and satellite வந்து இந்த ஆர்பிட்ல போடணும், அதுக்கு இவ்வளவு வெலாசிட்டி வேணும். இது வெலாசிட்டி வேணும்னா அது எந்த ராக்கெட், என்ன மாதிரி ராக்கெட் இருந்தால் அந்த வெலாசிட்டி கிடைக்கும், அந்த வெலாசிட்டி கொடுக்கறதுக்கு அதை எப்படி எல்லாம் பர்ன் பண்ணணும், எந்த இது போடணும், இதுக்கெல்லாம் வந்து சாஃப்ட்வேரே இருக்கு. இதுக்கு வந்து நாங்கள் 2D சாஃப்ட்வேர்ல முதல்ல டிசைன் பண்ணிக்கிட்டு பிறகு ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவோம். கண்ட்ரோல் அதெல்லாம் ஆட் பண்ணி இஸ் கால்ட் 6DOF, 6 directional, the 6 directional framework for software. So that's called 6DOF transfer. So in the software, the design, finally the trajectory is designed, and the rocket is also designed based on the separation அதெல்லாம் பார்த்துட்டு டிசைன் பண்ணுவோம். இப்போ இதில் புதுமையாட்டு என்ன வந்திருக்குன்னா, இந்த ராக்கெட்டில் வந்து வெளியில் போகக்கூடிய பூஸ்டர் நம்ம பார்த்தது என்னன்னா, அது அப்படி போய் கடலில் உள்ளதுன்னு பார்த்தோம். அதை ரெக்கவர் பண்ணணும். ஸோ முதலாட்டு பெரிய அளவில் ரெக்கவர் பண்ணது ஸ்பேஸ் ஷட்டில். ஸ்பேஸ் ஷட்டில் உள்ள 2 ஸ்ட்ராப் ஆனையும் கடலில் ரெக்கவர் பண்ணாங்க. ரீசெண்டான டெவலப் பண்ணது இலான் மஸ்க். இலான் மஸ்க் என்ன பண்ணாரு, அதை தரையிலேயே கரெக்டாட்டு அதை கொண்டு வரதுக்குள்ள டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காரு. இங்கேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் போது தட் பூஸ்டர் ஹஸ் கம் அவுட், அது வந்து திரும்ப ரிவர்ஸ் சுற்றி ரிவர்ஸில் விழுகிறோம் வழியை வந்து கடைசியில் இறங்கும். அதை வந்து நான் காட்டுறேன். மேல ராக்கெட் போயாச்சு, பூஸ்டர் திரும்ப வருது. பூஸ்டர் வருது,
இப்போ நம்ம வந்து இப்போ சினிமாலையெல்லாம் நம்ம பார்ப்போம்ல, மேலே இருந்து அவன் குதிப்பான், ஆனால் அவன் மேலே போகிறது, கீழே இருந்து மேலே போகிறது மாதிரி ரிவர்ஸில் காட்டுவாங்கல்ல, அது மாதிரி இல்லை. இது ஆக்சுவல் உண்மையாக நடக்கக்கூடியது. இது இப்போ இதில் வந்து நிறைய டைப் இருக்கு. அதாவது லேண்டு, இந்த லேண்டில் இறங்கலாம், இல்லைன்னா கடலில் இறங்கலாம். கடலில் ஒரு பார்ஜ் இருக்கு, ஷிப் மாதிரி உள்ளது, இதுலேயும் இறங்கலாம். முதல் டெஸ்ட் அவன் பண்ணது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது ஒரு ஃபெயிலியர் டெஸ்ட், ஃபெயில்டு டெஸ்ட். மேல இருந்து வந்துகிட்டு இருக்கு பூஸ்டர். இப்ப இந்த பார்ஜில் காட்டுவான் திரும்பியும் சக்சஸ்ஃபுல்லா. Perfect landing. So finally they will show a very good landing now. குட் லேண்டிங். இப்போ எதுக்காக அந்த மாதிரி திரும்ப இப்படி ரெக்கவர் பண்ணணும் அந்த மாதிரி பூஸ்டர்லாம்? ஏன்னாக்கா காஸ்ட் ஆஃப் தி பூஸ்டர் இஸ் வெரி ஹை, காஸ்ட் ஆஃப் தி பூஸ்டர். அதனால அதை ரெக்கவர் பண்ணி ரீயூஸ் பண்ணணும். அதுதான் மெயின். இது கடல்ல வந்து விழும்போது என்ன ஆகும்னா, அதில் அந்த தண்ணி, கடல் தண்ணி, உப்பு தண்ணியெல்லாம் போய் அதுக்கு உள்ளுக்குள்ள இதெல்லாம் இதாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணி எடுத்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாட்டு இருக்கும். இது அப்படி இல்லை, லேண்டில் வரும்போது அல்லது வர்டிக்கலாக அப்படியே வந்து இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஒரு ராக்கெட் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஒரு 10-15 டைம்ஸ் நம்ம ரீயூஸ் பண்ணலாம். கூட காஸ்ட் சேவிங் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்போவுமே லான்ச் பண்ணும்போது யூ ஹேவ் டு சேவ் மணி. ஓகே, இப்போ வந்து அது எப்படி எதனால சேவ் பண்ணணும், எனக்கு காஸ்ட் என்னதுங்கிறதெல்லாம் பின்னால் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ராக்கெட்னாக்கா அதில் என்னென்ன சிஸ்டம், ராக்கெட் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டாங்க, அதில் என்னென்ன இருக்குது? இப்போ நம்ம படித்தது ப்ரொபல்ஷன், அது மேலே போகிறதுக்கு உந்து விசை, லிக்விடாகவும் இருக்கலாம் சாலிடாகவும் இருக்கலாம்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் அது ஸ்ட்ரக்சர், இல்லாத கம்ப்ளீட் ஆகிட்டு ஸ்ட்ரக்சர் வேணும். இது ரெண்டு இருந்தால் தான் ஒரு ராக்கெட் மோட்டர் மாதிரி ஆகும். ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அது பேர் ஏர் ஃப்ரேம். ஃபேரிங்ஸ் மேலே ஹீட் ஷீல்டு, சேட்டலைட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபேரிங்ஸ். அப்புறம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், அதான் ஹீட் அதெல்லாம் வராமல் இருக்குது, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. வேறு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் ஸ்ட்ரெங்தனிங் தி ராக்கெட். ப்ரொபல்ஷன்லையும் ஃபியூவல் ஆக்சிடைசர், பம்ப் ஃபார் ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசர். அன்லெஸ் பம்ப் இஸ் தேர் இட் வில் நாட் பி ட்ரிவன் டு த கரெக்ட் ப்ரொபோர்ஷன். அதனால பம்ப்ஸ் வேணும், டர்போ பம்ப்ஸ். தென் கம்பஷன் சேம்பர், இன்ஜெக்டர், நாசல், த ஃப்ளோ சிஸ்டம்ஸ். சாலிடாக இருந்தாக்கா that propellant, then straight away combustion, nozzle, igniter, and then the exhaust. Then you need control. This is what we have seen, control. Thrust vectoring or different control surfaces, fin control, reaction control, இதெல்லாம் நிறைய கண்ட்ரோல் இருக்கு. கண்ட்ரோல் மாத்திரம் இருந்தால் வராது, இந்த ராக்கெட்டை கைடு பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்ட் கைடன்ஸ் சிஸ்டம். அதுக்கு வந்து இனர்ஷியல் கைடன்ஸ் சிஸ்டம்னு இருக்கு, ரொம்ப சென்சர்ஸ் இருக்கு, ஆன்போர்டு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் இருக்கும், இதெல்லாம் கைடன்ஸ். ஸோ இதெல்லாம் முக்கியமானது என்னன்னா ஸ்ட்ரக்சர், ப்ரொபல்ஷன், கண்ட்ரோல், கைடன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இதுக்கு பவர் வேணும் ராக்கெட்டுக்கு. பேட்டரி இருந்தால் தான் அதை நம்ம வந்து ஒவ்வொரு இதை இந்த சிஸ்டம்லாம் அப்ளை பண்ணோம்னா உயிர் கொடுக்கக்கூடியது. இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், இதுக்கெல்லாம் வந்து த்ரஸ்ட் வெக்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்சுவேஷன் சிஸ்டத்தை ஆக்ட் பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்து பவர் வேணும். அதே மாதிரி ஆன்போர்ட் கம்ப்யூட்டர், கைடன்ஸ் சிஸ்டம் எல்லாத்துக்குமே பவர் வேணும்.
ஸோ சேட்டலைட்டுக்கும் பவர் தனியாக வேணும். அது சேட்டலைட் இல்லைன்னா பேலோட், அது தனி இண்டிபெண்டாகவே சேட்டலைட்ல எல்லாமே இருக்கும். ஏன்னா தனியாட்டு அது வந்து ரொம்ப வருஷம் இருந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். ராக்கெட்டுடைய ஒர்க்கு குயிக்காக சேட்டலைட் போடுறது வரைக்கும் தான். ஆனால் சேட்டலைட் வந்து ரொம்ப வருஷம் இருக்க வேணும்னா அதுக்கு பவர், அது எப்படிலாம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பின்னால் படிக்கலாம். அப்புறம் வந்து இது மேலே போகும்போது கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு பேர் டெலிமெட்ரி. டெலிமெட்ரியிலேருந்து கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர் டேட்டா ப்ராசஸ் பண்ணக்கூடிய கிரவுண்ட் சிஸ்டத்தில் அதெல்லாம் இருக்கும். சில இதில் வந்து ரீஎன்ட்ரி சிஸ்டம், இப்போ ஸ்பேஸ் ஷட்டில்னா ரீஎன்ட்ரி, அந்த மாதிரி பூஸ்டர் நம்ம பார்த்தோம், அதுக்கு பேர் ரீஎன்ட்ரி ஆஃப் த பூஸ்டர் டவுன். அப்போ அதுக்கு வந்து ரீஎன்ட்ரிக்கு வந்து பிரேக்கிங் சிஸ்டம், ஸ்பீடு அதிகம் இருக்கக்கூடாது, கரெக்டாக பிரேக் பண்ணணும், தெர்மல் ப்ரொடெக்ஷன் அது இருக்கணும், ஏன்னா இட் ஹாஸ் டு ரீஎன்டர் இன் த அட்மாஸ்பியர், ரீஎன்ட்ரி. ஒரு லேண்டிங் சிஸ்டம், பாராஜூட், அப்புறம் தி இம்பேக்ட் டேம்பிங் சிஸ்டம், அதாவது இம்பேக்ட் ஆகக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தோம் பூஸ்டர், அது வந்து லேண்டிங் சிஸ்டம். இது மாதிரி கடல்ல இறங்கும்போது பாராஜூட்ல ட்ராப் ஆகும். அப்புறம் எமர்ஜென்சி சிஸ்டம், இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம வந்து அபார்ட் பண்ணணும், அல்லது அந்த அஸ்ட்ரோனாட்டை நம்ம சேவ் பண்ணணும், இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி சிஸ்டம். இதெல்லாம் சேர்ந்து தான் ராக்கெட் சிஸ்டம். ஒரு ராக்கெட்டில் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். இப்போ நம்ம அதில் ஒன்றொன்னா பார்க்கலாம். அதாவது ராக்கெட் வந்து எடுத்தோம்னா இது ஒரு பெரிய ராக்கெட்டு. இது லேட்டஸ்ட் ராக்கெட் நோ, அமெரிக்கா ரொம்ப பெரிய ராக்கெட்டு. இது பேர் SLSன்னு பேர். இந்த ராக்கெட்டில் ஒரு பெரிய இன்ஜின், 4 இன்ஜின் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பெரிய கோர் ஸ்டேஜ் இருக்கு. அதில் வந்து 5 இன்ஜின் இருக்கு, 5 இன்ஜின்ஸ் அதில் இருக்கு. லிக்விட் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் டேங்க்ஸ், இதை கிரையோஜெனிக். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 பூஸ்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் பூஸ்டர், ஸ்ட்ராப் ஆன் பூஸ்டர். இந்த பூஸ்டர் பெரிய பூஸ்டர், இது வரைக்கும் நம்ம பார்க்காத பெரிய அளவில் உள்ள பூஸ்டர் வந்து இது. ஸ்பேஸ் ஷட்டில் உள்ள பூஸ்டர் எல்லாம் விட பெரிய பூஸ்டர் இது. ஸோ அந்த பூஸ்டர் வந்து இனிஷியல் உள்ள நம்ம கிக் கொடுக்கணும் மேலே போகிறதுக்கு. மேலே போகும்போது என்ன படிச்சிருக்கோம், த்ரஸ்ட் ஷுட் பி மோர் தேன் த டேக் ஆஃப் வெயிட், அப்போ தான் மேலே போகும். அப்போ அந்த த்ரஸ்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி கிரையோஜெனிக் கொடுக்காது பூஸ்டர். அதுக்காக இந்த சாலிட் பூஸ்டர் இருக்கு. ஸ்பேஸ் ஷட்டிலும் அதே பிரின்சிபல் தான். ஓகே, இந்த மாதிரி இது வந்த பிறகு அதை இன்டர்ஸ்டேஜ் கனெக்ட் பண்ணுது. இன்டர்ஸ்டேஜஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜோட கனெக்ட் பண்ணுது. இது செகண்ட் ஸ்டேஜ். அனதர் கிரையோஜெனிக் இன்ஜின் ஸ்டேஜ். அப்புறம் வந்து சர்ஃபேஸ் மாடியூல், இது லூனார் சர்ஃபேஸ், லூனார் லேண்டிங் மாடியூல். அப்புறம் ஷ்ரவுட். This is the satellite or payload we can call it. So these are rocket. So all things, whatever we talked, everything is accommodated here. இதில் அந்த பூஸ்டர் மாத்திரம் நான் சொன்னல, அந்த சாலிட் பூஸ்டர், அதை மாத்திரம் நம்ம பார்ப்போம். எப்படி சாலிட் பூஸ்டர் இருக்குதுன்னு பார்ப்போம். அது வந்து அதில் சாலிட் பூஸ்டர் செக்மெண்ட்ஸ் ஆட் இருக்கு. ஒவ்வொரு செக்மெண்ட் ஆட்டு அதை பண்ணுவாங்க. நம்ம இதுலேயும் நம்மளும் ஸ்ரீஹரிகோட்டாவில் நம்ம பண்ணக்கூடியது செக்மெண்டாக தான் ராக்கெட் பண்ணி அசம்பிள் பண்ணுவோம். ஏன்னா ஒரே பெரிய சாலிட் ராக்கெட்டை நம்ம ஒரே இதில் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து அதை செக்மெண்டாக பண்ணுவோம். இது அதுக்கு பேஸ் ரோடு தான் கண்ட்ரோல் இருக்கு. இதில் வந்து மெயின் கண்ட்ரோல் த்ரஸ்ட் வெக்டர் கண்ட்ரோல் இதில் இருக்குது. அப்புறம் இது வந்து பூஸ்டர், சாலிட் ப்ரொப்பலண்ட் பூஸ்டர். அப்புறம் வந்து இதில் வந்து இது ஃபார்வர்டு, இது மேலே மெயின் பேராஜூட். இப்போ வந்து ரிகவர் பண்ணணும்னா மெயின் பேராஜூட் வேணும். ஸோ இதில் வந்து இது பிளான் வந்து இந்த 2 சாலிட் பூஸ்டர் நம்ம ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய பிளான். இது வந்து நம்ம பார்த்த இலான் மாஸ்க் பண்ண மாதிரி இல்லை, இது வந்து ரிகவரி இந்த சி. ஸோ அதுதான் பேராஜூட்லாம் போட்டிருக்காங்க, தெனோஸ்கோப் இதெல்லாம். இது பூஸ்டர். இப்போ சாலிட் பூஸ்டர்னா என்ன? சாலிட் பூஸ்டர்னா அதில் சாலிட் ப்ரொப்பலண்ட் இருக்கும். இந்த பிளாக் போர்ஷன் வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட். இப்படி பார்த்தா கிராஸ் செக்ஷனில் பார்த்தா எப்படி இருக்கும்? இது வந்து ஸ்டார் கான்ஃபிகரேஷன், ஹெக்ஸகனல் கான்ஃபிகரேஷன், நிறைய கான்ஃபிகரேஷன் உண்டு. தட் வி வில் see here. அந்த உள்ளுக்கு வந்து இந்த ப்ரொப்பலண்ட் போடும்போது ஒரு மேண்ட்ரில்னு ஒன்று வைப்பாங்க. போடும்போது மேண்ட்ரில் வச்சு இந்த ஷேப்பை கொண்டு வருவாங்க. ஒரு ராக்கெட்டை கட் பண்ணி பார்த்தாச்சுன்னா இது மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கலாம், இது மாதிரி ஷேப்பில், இது மாதிரி ஒவ்வொரு ஷேப்பாக இருக்கலாம். ஏன் இந்த ஷேப் ஒவ்வொன்றுனாக்கா அது வந்து ப்ரொக்ரெசிவ் பர்னிங்காக, இது பேர் ப்ரொக்ரெசிவ் பர்னிங். இதில் வந்து த்ரஸ்ட் குறைஞ்சிருக்கு, த்ரஸ்ட் கூட்டிகிட்டே போகுது, இதுக்கு பேர் ப்ரொக்ரெசிவ் பர்னிங். ஈக்குவலாக இருக்குன்னாக்கா இது நியூட்ரல் பர்னிங். இது மாதிரி இருந்தாக்கா இது ரிக்ரெசிவ் பர்னிங். இதெல்லாம் டிபெண்டிங் ஆன் தி ஃப்ளைட் ரிஜிம், எப்படி அந்த நம்மளுடைய ட்ராஜெக்டரி நம்ம போட்டிருக்கோமோ அதில் என்ன ஃப்ளைட் ரிஜிம் இருக்கணும், எவ்வளோ த்ரஸ்ட் இருக்கணும், அதை பொறுத்து தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ திரும்ப பார்க்கலாம். அப்படிப்பட்ட ராக்கெட் முதல்ல சாலிட் ப்ரொப்பலண்ட்டை போட்டாச்சு, உள்ளே போட்டாச்சு, இக்னைட்டர் இருக்கு.
இது கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் நாசல். இது இன்சுலேஷன் என்னங்க, இது இது பேர்ன் ஆகும்போது எப்படி பேர்ன் ஆகும்னா ரேடியலாக பேர்ன் ஆகும், சர்ஃபேஸ் எல்லாம் பேர்ன் ஆகும். இதுலேருந்து வர எக்ஸாஸ்ட் வந்து இதுக்குள்ள நிறைய இருக்கும், அது வெளியே தள்ளுது. அப்படி இருக்கும்போது ஹீட் நிறைய ஆகும். எரிஞ்சு வரும்போது ஹீட் கூட்டிகிட்டே போகும் சர்ஃபேஸுக்கு. அதனால சர்ஃபேஸ் மெல்ட் ஆகிடக்கூடாது. அது வந்து ஒரு மெட்டல் சேம்பர். மெட்டல் சேம்பர்னா அதில் வந்து நிறைய ஸ்பெஷல் ஸ்டீல். சாலிட்ல வந்து இந்த இதனுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஹை ஸ்ட்ரென்த் அலாய் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் நிறைய டைப் ஸ்டீல் இருக்குது. பராஜிங் ஸ்டீல், அப்புறம் 15C26, அப்புறம் D6AC, அப்படி நிறைய டைப் ஸ்டீல் இருக்குது. இந்த மாதிரி ராக்கெட்டுக்குன்னே ஸ்டீல் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஸ்டீல் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் மேலே. ஆனாலும் அது மெல்ட் ஆகிருக்காடி இன்சுலேஷன், கம்ப்ளீட்டாக இன்சுலேஷனில் இருக்கு. ஓகே, இன்சுலேஷன் இதுதான் சாலிட். ஸோ இது இப்படி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பார்த்தா இப்படி இருக்கும். உள்ளுக்கு ப்ரொப்பலண்ட் இருக்கும். இஸ் அ கேப், இக்னைட்டர் இஸ் ஹியர். இது வழியாட்டு வெளியே வந்து இது எக்ஸாஸ்ட் ஆகி வெளியே வரும். ஸோ இதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக த்ரஸ்ட் வெக்டர் கண்ட்ரோல் இதெல்லாமே அதுலேயே வச்சுருப்பாங்க. ஃப்ளக்ஸ் நாசல்னா ஃப்ளக்ஸ் பண்ணக்கூடிய நாசல் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட் ராக்கெட். உள்ளுக்குள்ள கிரெயின் கான்ஃபிகரேஷன் நம்ம பார்த்தோம். எப்படி அது பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு நம்ம இருக்காரு கோகுல் நம்மளோட கூட இருக்காரு, அவர் தான் அதெல்லாம் பண்ணுறாரு. இது ஸ்ரீஹரிகோட்டாவில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து இதுக்கு இந்த ராக்கெட்டில் உள்ள ப்ரொப்பலண்ட்னா என்னது, அமோனியம் பர்குளரேட், அதுதான் ஆக்சிடைசர். அப்புறம் தேர் இஸ் எ பைண்டர். பைண்டர் தான் மெயின் காம்பனண்ட் ஆஃப் தி ப்ரொப்பலண்ட். பைண்டர் வந்து பாலிபியூட்டடின் நிறைய டைப் இருக்கு. HTBB, ஹைட்ராக்சில் டெர்மினேட்டட் பாலிபியூட்டடின், PBAN, பாலிபியூட்டன் அக்ரிக் நைட்ரேல், அப்படி நிறைய டைப் இருக்கு. அது இந்த பைண்டர் செகண்ட் இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து ஃபியூவல். அதை பேர்ன் பண்ணக்கூடிய ஃபியூவல் வந்து அலுமினியம் பவுடர், அட்டோமைஸ்டு அலுமினியம் பவுடர் 16 to 18% போட்டாச்சுன்னா அது நல்ல பேர்ன் ரேட் கிடைக்கும். அந்த இதெல்லாம் வந்து என்ன ஸ்லரியாட்டு ஒரு பேஸ்டாட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணுவாங்க. இது பேர் மிக்சர். இதில் எல்லாத்தையும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நல்லா அப்படி சுற்றி வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காஸ்டிங், அதை வந்து ஹாப்பரில், இது வந்து ஹாப்பர், இந்த ஸ்லரியை வந்து ஹாப்பரில் போட்டுட்டு ஹாப்பரில் இருந்து அது ஒரு பர்டிகுலர் ரேட்டில் அது போடணும். ஏன்னா இது வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பண்ணணும். இந்த இதில் இருந்து மிக்ஸ் பண்ணி ஹாப்பரில் வந்து இங்கே பண்ணக்கூடிய டைம் எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா அது சாலிட் ஆகிடக்கூடாது. ஏன்னா பேஸ்டாட் இருக்கக்கூடிய சமயத்திலே அதை அப்படியே உள்ளே போடணும். போட்டுட்டு அதை க்யூர் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஃபர்னஸில் ஓவனில் க்யூர் பண்ணுவாங்க. இது வந்து வேற ப்ரெஷர் காஸ்டிங், ப்ரெஷர்னாலையும் காஸ்ட் பண்ணலாம். இது வந்து இந்த ஹாப்பர்லேருந்து இது ஃப்ளோ ஆகுது, இங்கே கொண்டு வைக்கிறாங்க க்யூரிங் ஓவன். இப்போ இப்படி பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா, காஸ்டிங் பண்ணதுக்கு முன்னால் முதல்ல அதுக்குள்ளுக்கு ஒரு மேண்ட்ரல்னு ஒன்று போடணும். உள்ளுக்கு இந்த ஷேப்பு நமக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குதுல்ல, 6 லோப் ஷேப் இருக்குதுதான் இருக்குது. அது மாதிரி வரணும்னா முதல்ல ஒரு மேண்ட்ரல்னு ஒன்று இருக்குது, அதை போட்டுட்டு அப்புறம் இந்த ஓவனில் இது இதாக முடிஞ்சு வருது வெளியே வரும்போது அந்த மேண்டல் வெளியே எடுத்துருவாங்க. மேண்டல் வெளியே எடுத்த பிறகு அது இந்த ஷேப்ல இருக்கும். அப்போ இதை காஸ்ட் பண்ணதுக்கு முன்னால என்ன வேணும், முதல்ல இதை உள்ளுக்கு வைக்கணும். சேம்பரை வந்து இது வந்து காஸ்டிங் பண்ணக்கூடிய சேம்பர். அதுக்கு உள்ளுக்கு ராக்கெட் மோட்டரை உள்ளுக்கு வைக்கணும். இதுதான் ராக்கெட் மோட்டர். அது ராக்கெட் மோட்டர் அதுக்கு முன்னால இன்சுலேட் பண்ணி ரெடி ஆக்கிட்டு உள்ளுக்கு வச்சு அதுக்கு நடுவில் மேண்டல் வச்சு தென் இந்த இதை பண்ணணும், காஸ்ட் பண்ணணும். பண்ணி க்யூர் பண்ண பிறகு இந்த ஷேப்பில் வரும். அதுக்கப்புறம் அதை நல்லா ட்ரிம் பண்ணி அது ரெடி ஆகணும். இதுதான் இது இஸ் கால்ட் ப்ரொப்பலண்ட் காஸ்டிங் அண்ட் கீப்பிங் இட் ரெடி ஃபார் ராக்கெட். ஸோ திஸ் இஸ் கால்ட் சாலிட் ப்ரொப்பலண்ட் ப்ரிப்பரேஷன். ஓகே, அது ப்ரிப்பேர் பண்ணி வந்து முதல்ல ஃப்ளைட்டில் நேராக நம்ம பெற முடியாது. ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுறது, கரெக்டாக த்ரஸ்ட் டைம் வந்திருக்கான்னு தெரியாது. அதனால என்ன பண்ணோன்னா முதல்ல அந்த ராக்கெட்டை வந்து ஒரு இது மாதிரி டெஸ்ட் ஸ்டாண்ட் இருக்கு. இது மாதிரி 6 காம்பனன்ட் டெஸ்ட், இந்த த்ரஸ்ட் எல்லாம் மெஷர் பண்ணக்கூடிய டெஸ்ட் ஸ்டாண்டில் வச்சுட்டு ஃபயர் பண்ணணும். இது ராக்கெட் ஃபயரிங். இந்த ஃபயர் பண்ணும்போது நம்ம மெஷர் பண்ணி அது வந்து கரெக்டாகிட்டு நம்மளுடைய ப்ரெஷர் டைம் கர்வ் வந்துருக்குதா, அது ஒழுங்காக பெர்ஃபார்ம் ஆகிருக்கா, த்ரஸ்ட் வெக்டர் நல்லா ஒழுங்காக பண்ணுதா, இதெல்லாம் செக் பண்ணதுக்கு பேர் ஸ்டாட்டிக் டெஸ்டிங். இந்த பூஸ்டர்லாம் முதல்ல கோ த்ரூ ஸ்டாட்டிக் டெஸ்ட். ஓகே, டெஸ்ட் பண்ணி நம்பர் ஆஃப் டெஸ்ட் பண்ணணும். ஒரு டெஸ்ட்னால இல்லை, நிறைய டெஸ்ட் பண்ண பிறகு நமக்கு வந்து வில் பி ஷுவர், இந்த ராக்கெட் கரெக்டாக இது இந்த ராக்கெட் மோட்டர் ஒர்க் பண்ணும் அப்படி தெரிஞ்ச பிறகுதான் நம்ம வந்து இந்த மாதிரி ராக்கெட் உள்ள போடணும்.
இதுதான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ராக்கெட் தான் இது. அதுக்கு மேல பேலோட், ரீஎன்ட்ரி அதெல்லாம் இருக்கு. இது வந்து அக்னி. இது அக்னியில பெரிய இது இருக்கு. நம்ம இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம். ஸோ 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இது போக முடியாது. அது மாதிரி பிஎஸ்எல்வினா ரொம்ப 1 டன் சேட்டலைட்டா மேல 800 கிலோமீட்டர் வரைக்கும் தூக்கிட்டு போகும். ஸ்பேஸ் ஷட்டில் உள்ளது சாலிட் ராக்கெட் மோட்டர். இது 2 சாலிட் மோட்டர் இருக்கு. இந்த சாலிட் மோட்டர் வந்து டயமீட்டர் 3.6 மீட்டர். உள்ளதுலேயே பெரிய இப்போ இது வந்துடுச்சு. இப்போ எஸ்எல்எஸ் வந்துட்டு. இதுக்கு முன்னால இது வரைக்கும் இதுதான் உலகத்திலேயே பெரிய சாலிட் ராக்கெட் மோட்டர். ராக்கெட் மோட்டர் இவ்வளவு வந்து எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு செக்ஷனா இருக்கு. இக்னைட்டர் இதெல்லாம் செக்ஷன், நாசலுங்க இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு அசம்பிளி. அது புது கான்ஃபிகரேஷன். நம்ம கிரெயின் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா அவனுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் வேற மாதிரி. அது வேறு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். முதல்ல அப்படி இருக்கும், அப்புறம் திரும்ப ஒரு யூனிஃபார்மா இருக்காது, சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் இந்த எல்லோ போர்ஷன் வந்து என்னது ப்ரொப்பலண்ட் சர்ஃபேஸ், ரெட் வந்து ப்ரொப்பலண்ட், அப்புறம் இன்ஹிபிட்டர்ஸ், இக்னைட்டர், கிரீன் வந்து இக்னைட்டர். ஸோ இது ராக்கெட் மோட்டர். ராக்கெட் மோட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படின்னா 68 டன் இட் வெய்ஸ். எது ஸ்ட்ரக்சர் மாத்திரம் 68 டன். இதுக்குள்ள எவ்வளவு ப்ரொப்பலண்ட் இருக்கு? 500 டன். நம்ம இங்க எல்லாம் கேஷ் பண்ணது 20-25 டன் தான் கேஷ் பண்ணுவோம். இவன் என்ன கேஷ் பண்றான் பாருங்க. மொத்தம் இதுல வந்து 500 டன் ஆஃப் ப்ரொப்பலண்ட் இருக்கு. அது மாதிரி 2 இதையும் சேர்த்தாச்சுன்னா 1000 டன் ஆஃப் ப்ரொப்பலண்ட். இதனுடைய பவர் என்னன்னா 1330 tons of force இது generates. அப்படி 2 சேர்த்தா 2660 tons இது ஜெனரேட் ஆகுது. ஏன்னா எல்லா மாசையும் கம்ப்ளீட்டா தூக்கணுமே. இதுல வந்து இது மாத்திரம் 2000 டன். அப்புறம் இங்க எக்ஸ்டர்னல் டேங்க் இருக்குது. எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது டோட்டல் மாஸ் கொண்டு போனோம்னா thrust what is being given should be more than total is around 2000 tons. So 2660 tons of thrust. அது போதாதுன்னு சொல்லிட்டு இதுல மெயின் இன்ஜினையும் ஃபயர் பண்றோம். மெயின் இன்ஜின் 3 இன்ஜின் இருக்கு. அதையும் ஃபயர் பண்ணா அதுலயும் த்ரஸ்ட் கிடைக்கும். அப்புறம் அதை வச்சுதான் டோட்டல் த்ரஸ்ட் ஹோல் ஃபிளைட் பார்த்து நம்ம பார்த்தோம் ஸ்பேஸ் ஷட்டில். ஸோ ஸ்பேஸ் ஷட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ரீயூசபிள், திரும்ப வந்துடுது. இந்த சாலிட் ராக்கெட் பூஸ்டரையும் ரெக்கவர் பண்றான், இதையும் எடுக்கிறான். ஆனா அதெல்லாம் வந்து அதிக யூஸ் ஆகலை. ஆனா இது வந்து பிளேன் மாதிரி இது திரும்ப வந்துடும் இந்த ஸ்பேஸ் ஷட்டில். இப்போ இந்த ப்ரோக்ராம் இல்லை, ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். We have seen that program. And we have a go for auto sequence start. Columbia's onboard computers have primary control of all the vehicle's critical functions. T-minus 20 seconds and counting. 15 seconds. இது முதல்ல இந்த இன்ஜின் ஃபயர் ஆகும், ஆனா ராக்கெட் போகாது. இந்த 2 ராக்கெட் இந்த சாலிட் ராக்கெட் போனாலும் 7. We have a go for main engine start. Main engine வந்துச்சு, ஆனா மேல போகாது. 2, 1. We have booster ignition and liftoff of Space Shuttle Columbia with a multitude of national and international space research experiments. Houston now controlling the flight of Columbia, the international research mission finally underway. Roger, roll, Columbia. Columbia. Okay. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம சேம்பர் சொன்னோம். இந்த சேம்பர் வந்து ஸ்டீலாக இருக்கலாம், அப்புறம் நாசில் வந்து மேலே ஸ்டீலாக இருக்கலாம், இல்லைன்னா காம்போசிட் நாசிலாக இருக்கலாம். ஹீட்டர் வந்து அது ப்ரொடெக்ட், ஹீட் வந்து நிறைய வரும். 2500 டிகிரி சென்டிகிரேட் இது பேர்ன் ஆகும்போது இந்த சர்ஃபேஸ் வந்து மெட்டல் தாங்காது. அதனால காம்போசிட் மெட்டீரியல் அதில் யூஸ் பண்ணி லேயராக வச்சு அதுக்கு மேலே தான் மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரிய இப்போ மேலே உள்ள அப்பர் ஸ்டேஜஸ்க்கு போகும்போது அதுக்கெல்லாம் மெட்டல் யூஸ் பண்ண மாட்டாங்க. டைட்டானியம் கேன் பி யூஸ். இல்லைன்னாக்கா தே வில் கோ ஃபார் கெவ்லார். இது கெவ்லார் மெட்டீரியல். இதை வச்சு நம்ம வைண்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜ் உண்டாகும். இந்த இடத்துல அந்த ஸ்டேஜ் இது வந்து 3rd ஸ்டேஜ் ஆஃப் பிஎஸ்எல்வி. 7 டன் ப்ரொப்பலண்ட். இதில் இது நாசல், இதுக்கு மேலே சேட்டலைட். 4 ஸ்டேஜ் சேட்டலைட் எல்லாம் மேலே இருக்குது. இது அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீஹரிகோட்டாவில். ஸோ அது வந்து அபவுட் தி சேம்பர்.
இந்த சேம்பர் ப்ரிப்பேர் பண்ணது மேனுஃபேக்சரிங்கே ஒரு பெரிய மெத்தட். இது வந்து இப்போ லார்சன் அண்ட் டியூப்ல மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நம்முடைய சேம்பர்லாம். ஒவ்வொரு இதுவுமே ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை ப்ரிப்பேர் பண்ணுறதே ஒரு ப்ராசஸ். எவ்வளோ என்னென்ன ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க பாருங்க. இந்த டேங்க், டைட்டானியம் டேங்க் ஃபார் கண்ட்ரோல், இது மாதிரி ராக்கெட் மோட்டார், ஷ்ரவுட், இந்த பிக் ராக்கெட் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. அப்புறம் ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ், அதெல்லாம் சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்என்டி. ஸோ இதில் என்ன நமக்கு தெரிய வேண்டியதுன்னா, சாலிட் ராக்கெட் மோட்டர் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் உள்ளது, அதனால ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். லிக்விட் ஆகும்போது இப்போ பிஎஸ்எல் வந்து செகண்ட் ஸ்டேஜ் லிக்விட், அது வந்து அலுமினியம் அலாய் ஸ்ட்ரக்சர், அதில் அவ்வளோ ப்ரெஷர் வராது. ப்ரெஷர் அது ஃப்ளூயிட் வந்து நேராக போய் கம்பஷன் சேம்பர் போய் கீழே தான் வரும். அதனால சேம்பரில் வந்து அதாவது டேங்கேஜில் வந்து அவ்வளவு ப்ரெஷர் இருக்காது. அதனால அது வந்து அலுமினியம் அலாய். மேலே வந்து நம்ம பார்த்தோம் தேர்ட் ஸ்டேஜ் வந்து கெவ்லார் காம்போசிட் மெட்டீரியல். இங்கேயும் அதே மாதிரி தான் இது லிக்விட் ஸ்டேஜில் வந்து that will be with aluminum alloy. கோர் ஸ்டேஜ் வந்து பூஸ்ட் வந்து ஸ்டீல். தென் கிரையோஜெனிக் வரும்போது again tanks will be different tanks. You can use the aluminum or titanium, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு மெட்டீரியலும் டிபெண்டிங் ஆன் த ரிக்குவயர்மெண்ட், இன்டர்னல் ப்ரெஷர், இதெல்லாம் வச்சு சூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்க, இது ஒரு ராக்கெட், இது ஆகாஷ், இது மிசைல். இதில் வந்து ஆகாஷோட இதான் இந்த ஹோல் திங் இஸ் த கம்பஷன் சேம்பர். இது வந்து முதல்ல பூஸ்டர் which becomes a combustion chamber later. இது வந்து இன்டேக் ஏர், இது வந்து ஏர் பிரீதிங் இன்ஜின். இதில் வந்து இது வந்து முதல்ல வந்து மேனேஜிங் ஸ்டீல் பூஸ்டர் அண்ட் டைட்டானியம் அலாய் upper stage, second stage. So it's a different material used for construction. So this is a word solid. When you go for liquid, as I told you, fuel oxidizer, turbo pump, then they go into the combustion chamber. Combustion chamber உங்களுக்கு பெரிய எரிமலை வெடிக்குதுங்க. அதுக்கு பிறகு அது நாசில் வழியாட்டு வெளியே வந்து வெலாசிட்டி கொடுக்குது. So direction of the thrust is here, direction of the force is here, exhaust. Okay. So this is the liquid engine. This is a second stage of PSLV engine. So you see the size of the engine compared to a man. பார்க்கலாம். அந்த இன்ஜின் டெஸ்ட் முதல்ல இங்கே போட நம்ம ஸ்டாட்டிக் டெஸ்ட் ஆஃப் பூஸ்டர் பார்த்த மாதிரி இதையும் வந்து ஸ்டாட்டிக் டெஸ்ட்டாக பண்ணணும். இதை வந்து வெர்டிகலாக பண்ணுவாங்க. இது பண்ணது மகேந்திரகிரி, இன்னும் நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடம் இருக்கு. அங்கே தான் இந்த மாதிரி டெஸ்ட் ஃபெசிலிட்டி லிக்விட் ஸ்டேஜுக்கெல்லாம் இருக்குது. Tirunelveli, Tuticorin, and that side people can go and anytime they can go and see these tests there. They have got a very good facility to show, explain rocket technology in that campus. That is in Mahendragiri, is near. You'll see there's a place called Valliyur, Kavalkanaru, that area. Okay. Prithvi is also liquid. This is a very different liquid propellant we are using. Though they same principle, but different trajectory. Then there is one more type of thing that is called cryogenic. நம்ம பார்த்தது இந்த லிக்விட்ல ஸ்டோரபிள் லிக்விட், that is N2O4 UDMH. N2O4 is oxidizer, UDMH is the fuel. அது மாதிரி RFNA, hydrazine, MMH, இப்படி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கிரையோஜெனிக் வரும்போது இந்த லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் லிக்விட் ஆக்சிஜன். லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் லிக்விட் ஆக்சிஜன் வந்து ஸ்டோரபிள் இல்லை. அது கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் வெளியே வந்தாலும் அது எவாபரேட் ஆகி கேஸாக மாறிடும். ஸோ லிக்விட் ஹைட்ரஜன் இஸ் ஸ்டோர்ட் அட் வெரி லோ டெம்பரேச்சர், -173, 200 அந்த மாதிரி டெம்பரேச்சரில் தான் யூ ஹேவ் டு கீப் இட். ஸோ LH2 லாக்ஸ் ரெண்டையும் டர்போ பம்ப் வழியாட்டு உள்ள கொண்டு போனாலும் அது பேர்ன் ஆகுது. ஹைப்பர்காலிக் ப்ரொப்பலண்ட் இல்லை. இது ஸ்டோரபிள் லிக்விட். நம்ம லிக்விட் இன்ஜினில் உள்ளது ஹைப்பர்காலிக், போனோடனே அது கம்பஷன் ஆகிடும். இது அப்படி ஆகாது. இது தனியாட்டு ஒரு கம்பஷன் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு தனி ஒரு டர்பைன் வேணும். இந்த இதை முதல்ல பண்ணி கொஞ்சம் இக்னைட் பண்ணி வச்சுட்டு தான் இந்த இதை ஃப்ளோ அலோவ் பண்ணணும். அப்போ அது இது இதாகும், கம்பஷன் கிடைக்கும். ஸோ லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் லிக்விட் ஆக்சிஜன் இது வந்து கிரையோஜெனிக். கிரையோஜெனிக்னா வெரி லோ டெம்பரேச்சர். They are kept in very low temperature in the liquid form. Hydrogen gas, oxygen gas. But if you have to keep it in liquid, you have to go for
very low temperature. Okay. So this is the cryogenic engine which we are using in the GSLV. Then the clustered engine, you can see four engine can be clustered and give more thrust. This engine is 7-ton thrust. Now you can multiply by 4. So when it goes in the orbit, the engine very small. Small engine, stage. So this is the orbiting type. So the engine, when the configuration will be what you are seeing is here. This is oxygen, this is hydrogen, and then the satellite is there upper. So it has to inject the satellite at a particular velocity. Okay, same thing you are explained here, and finally it is inside the rocket tank, LH2 tank. LH2 tank is that blue one, oxygen is red, so they burn, and then the payload is here, that is satellite is here. So this is a cryogenic stage. This is the engine, this is the stage. So stage is the one where the propellant and the fuel and oxidation are stored, and the engine has got combustion chamber and the nozzle. Okay, so here also we have got a separate test facility to prove that it can give the required thrust, the pressure levels. So these are the tests which have been carried out to prove that cryogenic engine can work. Our people, ISRO has made enormous effort in developing cryogenic technology. So we have mastered the technology. So now in the GSLV, exploded view of the GSLV, see that GSLV, there are 4 strap-ons, they are liquid, 40 ton each of the fuel, 4 numbers are there. Then you have got a core stage, that is a solid rocket motor, 139 tons of the propellant. Then you have got interstages connecting to the second stage, which is again the liquid stage, UDMH N24, and the Vikas engine giving a thrust of about 60 tons. Then you have got interstages. Then third stage is the cryogenic stage, which I told you. Cryo stage C12, 12 ton of propellant, generating a thrust of about 7 tons in the initial configuration. Now we have improved to more than 20 tons. Then you have got the payload adapter. Here the complete avionics is kept. Inertial guidance system, the onboard processor, all electronics find a place in this payload adapter. This is controlling, this is a brain. Like a man has got a brain, this is the brain. This brain controls everything. And this is a satellite, they are protected, this brain and this one, they are protected by the payload firing, or you can say heat shield, which will get ejected once we cross the heavy atmosphere. So now I think you would have understood that the whole thing. Propulsion means which is giving the force to push up. So we have to have multiple stages to get the required velocity. So last time we have seen that velocity requirement for an orbit, 7.9 kilometer per second you need if you want to have a low Earth orbit. If you want to go to GSLV, it is 11.2 kilometer per second speed you have to get for the satellites. Okay. Now there is one more technology called semi-cryogenic. That means liquid oxygen, and the fuel is not hydrogen. Fuel is some other thing. It can be kerosene, it can be propane, it can be methane, or any combination of C and H. So this is what you are seeing is the 5-engine configuration of a big booster for Saturn, which put Neil Armstrong and the moon போனது இந்த தான் அதுக்குள்ள பூஸ்டர் இவ்வளவு இதுல பாக்குறதுக்கே எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. This is the size of the man. One woman is standing here, you can see that, and see the size of the rocket. This is only one booster. So it has got next stage, third stage, all those things are there. So this is called semi-cryogenic. India is also doing now semi-cryogenic, they have done very well. So semi-cryogenic stage is we are going to get. That from the GSLV Mark III, which is now operational, we are going to have next big rocket we are going to have, which will have the semi-cryogenic booster.
So 200 ton, 139 200 ton strap-ons, they will become the booster. That means 400 ton of propellant pushes it up first. Then you got the semi-cryogenic 180 ton and a cryogenic upper stage. So this is the next stage we are going. So this is the, I'm explaining further semi-cryogenic, liquid oxygen and kerosene or propane. So this is the engine, the turbo pump, all the valves, everything is here. This is the combustion chamber, this is the nozzle engine. So these are the tankages and the engine is connected here. So this all will go in the new configuration. This will be our future configuration in 2024 configuration. It's called 400 tons of fuel will be used for the core stage. So we are moving on to make bigger rockets. We are moving. India is making. Now this is cryogenic. So we have seen solid, liquid, cryogenic. Now why not we use liquid and solid together? That is called hybrid propulsion. So there's an oxidizer tank which will carry the oxidizer and the fuel is a solid fuel. So this is a liquid oxidizer and the fuel will be solid in a particular formation. See like this. So this liquid is injected into the solid and it takes a combustion here. The solid rocket motor becomes a combustion. So when you see the firing, it will be different type, solid liquid combination, even that the flame which is coming out will be of different type. These are the hybrid rockets. Not many hybrid rockets are there because people go for only solid, liquid and cryogenic. Hybrids are very rarely used. So we have seen rocket engines, chemical rockets, there's liquid propellant, solid propellant, cryogenic, semi-cryogenic, and we also seen hybrid rockets. Then the rocket engine, there are nuclear rockets, there are electrical rockets. These things we will study later. Later at the end, we will see that. Then these are called rocket engines. There are other things called air-breathing engines. That means they will carry only the fuel. Oxygen comes from air. They breathe the air and perform. So they give high specific impulse. Performance-wise, they are supposed to be much superior to the chemical rockets. So the turbojet, turbofan, you know, the aeroplane, it has got kerosene, okay? Special kerosene, airplane version kerosene, not what we use in our house, different type, okay? So that engine breathes the air. So like that, rocket also can be breathing the air. That we are going to see the ramjet, scramjet. These things we will study in the next class. Because there are much detail I have to tell. Because I have to talk about BrahMos and other missiles which are using the ramjet technology. We have to see that. So this class we are concluding. I think time-wise, we're about 1 hour. So I think I will stop at that stage. Then we will see the next class tomorrow. We are going to see the different things. We'll be seeing this side. This side we are going to see tomorrow's class. It's a propulsion engine. I hope you have understood. Was it clear? Sir Balamurugan, clear ஆகுதா? சார் கிளியரா இருக்குங்க சார். இப்போ பூங்குழலி டீச்சர் இது எடுத்துக்கலாமாமா? உங்களுக்கு எது கொடுத்துட்டுமா? கொடுத்துடலாம் சார். ஐயா வணக்கம் ஐயா. யாருக்கு நான் கொடுக்கணும்? எனக்கே கொடுத்துடலாங்க சார். நான் எடுத்துக்கிறேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நானே எடுத்துக்கிறேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் எடுத்துக்கிட்டேன் சார். எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன் சார், ஒன்னும் இஷ்யூஸ் இல்லைங்க சார். ஓகே. So control you are taken now. Yes sir, thank you sir. பூங்குழலி டீச்சர், இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை நீங்க கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நான் அவங்களை இது பண்ணி விடுறேன். கண்டிப்பாங்க ஐயா. அதோங்க ஐயா. இப்போ நான் பூங்குழலிட்ட நான் கேட்கணும். நம்ம என்ன பேசுறதெல்லாம் நம்ம மக்களுக்கு புரிஞ்சிருக்குமா?
ஐயா நான் அருமையா புரிஞ்சிருக்கோங்க ஐயா. அதோட விளக்கங்கள் எல்லாமே நல்லா பிராக்டிகலா நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க ஐயா நம்ம பிள்ளைங்க. பலூன் மூலமா அந்த ராக்கெட் இது பண்றதுக்கான வீடியோ, அதுக்கப்புறம் ராக்கெட் செய்யறது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஐயா. பாலமுருகன் சார் அந்த வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஐயா. அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுவாங்க ஐயா. நீங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஐயா. இன்னைக்கு செஷன் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஆர்வம் ஊட்டுற மாதிரி இருக்குங்க ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. யார் கேள்வி கேட்க போறீங்க? ஐயா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் தஞ்சாவூர். சரி 17 ஐயா. தஞ்சாவூர் டீம் 17. क्वेश्चन ஐயா ஜனார்தனன் ஜமீன் பல்லாவரம் ஐயா. 23 ஜனார்தனன் ஜமீன் பல்லாவரம். Hello, sir. Yes. சொல்லுங்க. Sir, I'm from Jamin Palai Secondary School. Hello, sir. சொல்லுங்க கேட்டுட்டு இருக்கேன். ராக்கெட்ல வந்து இப்போ வந்து சயின்டிஸ்ட்லாம் ராக்கெட்ல போறாங்களா சார்? சயின்டிஸ்ட் போறாங்களா? ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் போறாங்களா சார்? அதெல்லாம் சயின்டிஸ்ட் இல்ல, ஆஸ்ட்ரோநாட்ஸ். இப்ப அவங்க வந்து யார் சார் அதை கண்டக்ட் பண்றது, இது கண்ட்ரோல் பண்றது? இப்ப ஒரு 4-5 பேர் போறாங்கன்னா அவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுவாங்களா சார்? அதுக்கு வந்து மிஷன் கண்ட்ரோல் இருக்கும். நம்ம வந்து இன்னும் வரக்கூடிய கிளாஸ்ல வந்து நமக்கு மிஷன் கண்ட்ரோல் பத்தி படிப்போம். எப்படி ஹியூமன் டிராவல்லாம் எப்படி வருதுங்கிறத பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்குது. நாளைக்கே சொல்றேன். ஓகே சார். இப்ப அது வந்து ஃபியூல்லாம் வெளில வந்துச்சுன்னா இப்ப ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபியூல் தருவாங்களா சார்? இடையில யாரோ பேசுறாங்க. பூங்குழலி பேசாதீங்க. இவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, கேட்க மாட்டேங்குது. சார் ஃபியூல் ராக்கெட்ல இருந்து ஃபியூல் வந்து பர்ன் ஆயிடுச்சுன்னா வெளில வந்துருச்சுன்னா ஃபியூல் காலி ஆயிடுச்சுன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபியூல் தருவாங்களா சார்? அப்படிலாம் இல்ல. ராக்கெட்ல ஒவ்வொரு ஸ்டேஜா இருக்கும்ல. ஃபியூல் தீர்ந்த பிறகு அந்த ஸ்டேஜை நம்ம பிரிச்சு விட்டுருவோம். அதுக்கப்புறம் மேல அடுத்தது போகும். எல்லாமே போய் சேட்டலைட் மேல போட்ட பிறகுதான் அந்த இது சேட்டலைட் வெளியே போகுது. சேட்டலைட் போடுறதுக்கு தான் ராக்கெட் யூஸ் பண்றோம். நீங்க கேக்குறது ஹியூமன் ப்ரோக்ராம். அதை நம்ம பின்னால டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். சார் இப்ப வந்து நிறைய கேலக்ஸி இருக்குல்ல சார்? ஆமா. அந்த கேலக்சில எல்லாம் இங்க வந்து சன் இருக்குல்ல சார், அங்க மாதிரி அங்க நிறைய பிளானட்ஸ்லாம் இருக்குமா சார்? பிளானட்ல சன் வந்து ஸ்டார். அதான் சார். நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்ட் சார். உங்களுக்கு ஏதாவது புரியல? நான் எவ்வளவு கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன். கேலக்சின்னா என்னது, ஸ்டார்னா என்னது, பிளானட்னா என்னதுன்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க கேள்வி. நல்ல கேள்விகளுங்க. So next boy or girl. Next குயிக்கா வரணும் கேள்வி எல்லாம். Sir, good evening, sir. Okay. Sir, I'm Rohit from Municipal High Secondary School, Jamin Palavaram, sir. Okay. Sir, என் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து ஃபியூவல் வந்து வெளியில வரும்போது ஒரு ஹீட் நிறைய வந்து ப்ரொடியூஸ் ஆகும்ல சார்? இப்போ ராக்கெட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும்போது ஹீட் ஷீல்டு போட்டிருக்குல்ல சார் சேட்டலைட்டுக்கு? அந்த ஹீட் ஷீட்டை தவிர நான் அந்த ஃபியூவலால அது கம்பஷன் ஆகும்போது அந்த ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ராக்கெட்டோட மற்ற பார்ட்ஸ் டேமேஜ் பண்றது ஏதாவது ஆகும்? மேல போகாது. நம்ம ராக்கெட் மேல போகும்போது அந்த ஹீட்டான அந்த எக்ஸாஸ்ட்லாம் கீழே தானே வருது, மேல போகாது சார். இல்ல சார், ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. ஆமா சார். எக்ஸாஸ்ட் கீழே வருது. எஸ் சார். அது எப்படி மேல போய் தாக்கும்? எக்ஸாஸ்ட் சொல்ல சார், அது கம்பஷன் ஆகும்போது அந்த ஹீட் ஏதாவது கம்பஷன் ஆகக்கூடியது கீழே இருக்கு. ஓகே சார். ஒரு ராக்கெட் பாத்தீங்கன்னா அந்த ராக்கெட்ல கீழே இருக்கு கம்பஷன். நியூட்டனுடைய தேர்ட் லா போடும்போது ஒரு படம் போட்டிருந்தேன்ல, அதுல வந்து ஃப்ளேம்லாம் கீழே தான் வருது, ராக்கெட் மேல போகுது. ஓகே, மேல உள்ளதுக்கு வந்து சேட்டலைட் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம ஹீட் ஷீல்டு வச்சிருக்கோம். அதுவும் அந்த அட்மாஸ்பியர்ல உள்ள டென்ஸ் அட்மாஸ்பியர் போன பிறகு அதை எடுத்துருவோம். ஓகே சார். அது ஃபயர் ஆகிட்டு இருக்கு. மேல வந்து
அஸ்ட்ரானாட் இருப்பான் இதுல நம்ம நீங்க நெயில் ஆம்ஸ்ட்ராங் வந்தான்ல அஸ்ட்ரானாட் ராக்கெட் மேல இருக்கான்ல கீழே எவ்வளவு போகுது கீழே மேலதானே இருக்கிறான் இதெல்லாம் மேல அவனை போய் தாக்குமா தாக்காது. ஓகே சார் தேங்க்யூ சார். ஏன்னா ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் நம்ம போறது ஃபார்வர்ட் மூவ்மெண்ட். ஓகே சார் தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் क्वेश्चन. Hello Good sir. evening, sir. Lata. Good evening, sir. Natasha Rajkumar, 8th standard, Pallavaram. 1 second. So there's a 23. Yes, Lada. What is your question? Good evening, sir. I'm Natasha Rajkumar, 8th standard. Okay. Okay. So என்னோட क्वेश्चन என்னன்னா வாட்டர்ல இருந்து நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் எடுக்கிறோம், விண்ட் மில்ல இருந்து பவர் எடுக்கிறோம். அப்ப ராக்கெட்ல இருந்து வர அந்த ஃபோர்ஸ் அந்த பவர்ல இருந்து வேற எதனா யூஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா இல்ல பண்ண முடிஞ்சிருக்கா சார்? இப்போ வந்து ராக்கெட் போறதுக்கே நம்ம பவர் வேணும். அதுதான் இந்த கெமிக்கல் பவர் நம்ம கொடுக்குறோம். கெமிக்கல் பவர் வச்சு நம்ம புஷ் பண்றோம் மேல. அதுக்கு வர உள்ள எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல கொடுக்கறதுக்கு அது பேட்டரி இருக்குது. இப்போ இந்த ராக்கெட்ல இருந்து நம்ம பவர் நமக்கு நம்ம நாட்டுக்கு ஜென்ரேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வேற டெக்னாலஜி, ராக்கெட் டெக்னாலஜி இல்லை. இப்போ வந்து ஒரு சேட்டலைட் போடலாம், மேல ஒரு சேட்டலைட் போட்டு சோலார் பவர் சேட்டலைட் அந்த ராக்கெட் வச்சு மேல போட்டுட்டு அதுல இருந்து பவர் ட்ரா பண்ணலாம். சோலார் பவர் சேட்டலைட் வந்து இட் வில் கிவ் எனர்ஜி டு த எர்த் பண்ணலாம் அப்படி. ஆனா ராக்கெட்ல இருந்து நம்ம வந்து உடனே மேல போகக்கூடிய ராக்கெட்டுக்கே நம்ம புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து நீங்க எலக்ட்ரிக்கல் எடுத்தாச்சுன்னா அது என்ன ஆகும், அதுக்கு ட்ரெயின் ஆயிடும். ஓகே சார். சேட்டலைட்ல இருந்து எடுக்கலாம். Okay sir, thank you so much sir. So interesting. Next question. Rohit. Good evening sir. Yes, right. Yaar Sir, I'm Ashwin sir. Okay. From Pallavaram Municipal Higher Secondary School sir, 8th standard sir. Okay, okay. Sir, which type of engine we have to fix on rocket, sir? Solid propellant engine, liquid propellant engine, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். Okay, sir. Okay. Sir, இன்னொரு question, sir. Sir, இப்ப மெர்க்குரியில என்ன டிகிரி சார்? மெர்க்குரியில இப்ப நீங்க மெர்க்குரி போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல சார், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சரி, மெர்க்குரி வந்து எங்க இருக்கு? நியர் பை சன் சார். சன்னு கிட்ட இருக்கக்கூடிய சூடு கூடுதலா தானே இருக்கணும். எஸ் சார். முதல்ல மெர்க்குரி, அடுத்தது வீனஸ், அடுத்தது எர்த். அப்ப எர்த்தோட இது மெர்க்குரிக்கு கூடுதல் டெம்பரேச்சர் இருக்கணும்ல? எஸ் சார். ஆனா வந்து ஆக்சுவலாட்டு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து வீனஸ்ல இருக்கு, நாட் ஆன் மெர்க்குரி. மெர்க்குரி வந்து இட்ஸ் a very flat one, 500 to 700 டிகிரி இருக்கும். ஆனா வீனஸ்ல வந்து 700 கூடுதல் டெம்பரேச்சர் இருக்கும். ஓகே சார். ஓகே. Thank you so much sir. Thank you. Sir. Sir, I am Muhammad Sharif from Zaman Palla Higher Secondary School sir. Okay. Sir, why cryogenic fuels are used in rockets sir? Very good question. See, what is called, now I told you about specific impulse. So tomorrow I am going to talk about specific impulse separately. I am going to talk about it. The idea of specific impulse is the energy. ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒரு எனர்ஜி இருக்கு. சாலிடுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, லிக்விடுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. ஆனா கிரையோஜெனிக் ஃபியூவலுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப கூடுதல், 1.5 times மோர் தேன் தி சாலிட் ஆர் லிக்விட். அதனால கிரையோஜெனிக் வந்து நம்ம எப்பவுமே அப்பர் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம எனர்ஜி கூடுதலா இருக்கும்போது அதனுடைய பேலோட் கேப்பபிலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால தான் கிரையோஜெனிக் நம்ம யூஸ் பண்ணும்போது எனர்ஜி கூடுதல் அதுக்கு. ஸோ இது ஸ்பேஸ் ஷட்டில் வந்து கீழே 3 இன்ஜின் ஆப்ரேட் ஆச்சதுல அது கிரையோஜெனிக், 2 பூஸ்டர் சாலிட் கிரையோஜெனிக். அது மாதிரி பெரிய பெரிய ராக்கெட்ல எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா சாலிட் பூஸ்டர் வச்சு மேலே லிஃப்ட் பண்ணிக்கிட்டு கிரையோஜெனிக்கை யூஸ் பண்றாங்க. அதான் நல்ல கான்ஃபிகரேஷன். சாலிட் பிளஸ் கிரையோஜெனிக் வந்து நல்ல கான்ஃபிகரேஷன். ஏன்னா டைரக்டாட்டு நமக்கு வந்து பெரிய எனர்ஜி கிடைக்குது கிரையோஜெனிக்னால. இது ஒவ்வொன்றும் டிசைட் பண்றது எனர்ஜி லெவல் வச்சு. ஸோ திஸ் எனர்ஜி லெவல் இஸ் கால்ட்
specific impulse, which I will talk to you tomorrow. Next question. Parameshwari. A. Paramesh. Pattukottai. பரமேஸ்வரி நர்மதா. பரமேஸ்வரி பரமேஸ்வரி அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. டச் பண்ணுங்க, அந்த கிராஸ் போயிடும். சரி, அடுத்ததுக்கு போலாமா? அவங்க வரலைன்னா அடுத்தது போலாம். நர்மதா, மகாதேவி. நீங்க என்ன ரிவருக்கு பேர்ல சொல்றீங்க? நர்மதா ரிவர். ஹலோ ஹர்ஷிதா, கிருத்திகா. மாடி கேர்ள்ஸ் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்கம்மா. நீங்க பேசுறது கேக்கும் சாருக்கு. உங்களுக்கு கீழ அந்த மைக் பட்டன் இருக்கு பாரு, அதை அன்மியூட் பண்ணிக்கோ. ரெட் கிராஸ் எடுத்து விட்டுட்டு பேசுங்க. ஹர்ஷிதா, ஹரிணி பிரியா, யார் யார் இருக்கீங்க? நீங்க எல்லாருமே பேசலாமா? உங்க லிஸ்ட் கொடுத்தாச்சு, பேசலாம். அவங்களுக்கு செப்பரேட் ட்ரைனிங் தேவைப்படும்னு நினைக்கிறேம்மா. அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு. ஆமா. ஜெயபிரியா, மகாலட்சுமி யாராவது இருக்கீங்களா? இப்பெல்லாம் வந்து எல்லா கிளாஸ்ல ஸ்கூல்ல எல்லாம் கிளாஸ் வந்து அப்படிதான் நடக்குது. ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்ல, அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமே இல்லையா? இல்ல சார், எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க சார். குட் ஈவினிங் சார். பட் வந்து சத்யா ஸ்பீக். எஸ் சார், எஸ் சார். சத்யா சயின்ஸ். சரிங்கம்மா, வேற யாராவது பேசுங்க. டீச்சர் சார் ஃப்ரம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எல்லா பிள்ளைங்களுக்கு சார் நான் பேசிட்டு இருக்கேன் சார். கேக்குதாங்க சார்? சத்யா பேசுங்க சார். பேசுறது கேக்குதாங்க சார்? கேக்குது. பசங்க எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க சார். ஏன்னா ஜூம் மீட், கூகுள் மீட் இதுலதான் சார் கிளாஸ் மேக்ஸிமம் போனுச்சு இந்த லீவ் டேஸ்ல. இன்னைக்கு என்னோட இதுலதான் என்னோட சைட்ல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, சவுண்ட் இன்னைக்கு நீங்க சாயந்தரம் பேசுனது ஒரு கிளாஸ்ல ஒரு செகண்ட் கூட நான் கேட்கவே இல்லை சார். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப போன் வேற ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு தான் ஆடிபிளா இல்ல. சரிங்கம்மா, அதை விடுங்க. இப்ப பிள்ளைங்க பேச முடியுமான்றத மட்டும் பாருங்க. இப்போ வேற யாராவது பேச முடியும்? என்னால கேட்ச் பண்ண முடியல. போட்டு என்னோட போன்ல இருந்து செப்பரேட்டா போட்டு கேட்ச் பண்ணேன். சில பிள்ளைங்க வந்து நோ டவுட்னு போட்டாங்க இன்னைக்கு கிளாஸ்ல. சரி, ஓகேம்மா, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் பேர் சொல்லுங்கம்மா. பூங்கொழி டீச்சர். சார் எஸ், வேற பேர் சொல்லுங்கம்மா. சார் உங்களுக்கு லிஸ்ட் அனுப்பியிருக்கேன் சார். சார் அக்ஷய் முத்துசங்கர் சார் ரைஸ் ஹேண்ட் கொடுத்திருக்காரு பாருங்க சார். தன்யா, அகம் லலித், வீரமணிகண்டன், சரிங்க, சந்தோஷ் வந்துறாங்க. உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சார் லிஸ்ட். ஓகே சார். ஓகேம்மா. ஹரிணி பிரியா பேசுங்க. ஹரிணி பிரியா. Sir, good evening, sir. Good evening. I am Harini Priya from Government Girls Higher Secondary School, Pattukottai, sir. Very good. Sir, I have doubt. Thank you for this opportunity to ask question, sir. Sir, which countries have cryogenic engines, sir? So we have got USA. Sir? USA தெரியுமா? அமெரிக்கா. Yes, sir. Okay, then Russia. Okay, sir. Okay. Ukraine. Okay, sir. Europe, India. Okay. அப்படி நிறைய கண்ட்ரில இருக்கு. Okay, sir. Sir, I have another doubt, sir. What is the advantage of cryogenic engine, sir? Specific impulse. அதோட எனர்ஜி. Okay, sir. Energy compared to solid. Solid வந்து I have to first explain what is specific impulse. I will explain in the next meeting. Okay, tomorrow. Okay, sir. Okay, thank so you. There I will give a comparison. Shall I give now itself? Yes, sir. Sir, can I share my video? Okay, sir. One moment, sir. I'll do that, sir. Sure, sir. Yes, sir. Please proceed. See this diagram. Here you got specific impulse, and this is Mach number speed.
speed and the specific impulse. If you look at it, solid rocket or liquid rocket has got 300 units. I will explain what is unit. Unit is, suppose you burn a 1 kg of fuel, how much energy it gives. So this will give about 300 units kg second by kg. But if you put liquid hydrogen and liquid oxygen, cryogenic, it is 450. So your energy level is very high. That's why you have to go for the liquid oxygen, liquid hydrogen. Now there is much more than that is a ramjet. Ramjet is fuel is in the rocket, oxygen is in the air, but it can only fly in the air, atmosphere. Okay, sir. Okay, air medium. Then liquid ramjet, this is solid ramjet. Liquid ramjet it has got a wider spectrum of Mach number and energy 1200. See, rocket, sadharana rocket 300 unit da, solid or liquid. But you see liquid ramjet is 1200, 4 times. This is what we are going to use, we are using in BrahMos. I will explain that one, okay? Then you got a scramjet. Here liquid hydrogen is used as the fuel for ramjet, supersonic combustion. Here you get 3000 seconds, 10 times efficient in this system. So this also I will explain to you later. Let me see if I can explain now. Sir, I have another doubt, sir. Let me finish this one. Huh? Okay, sir. See this. Okay, this I will do it only tomorrow. This is what I am going to talk tomorrow. What is specific impulse? Why specific impulse is important, and how specific impulse you can get more with the different types of fuel. That we will talk later. Okay, sir. This is tomorrow's class. Okay, sir. Okay. So what is the next question? Sir, in first class, I have one doubt, sir. But I did not get a chance to speak, sir. Sir, why do the planets have different colors, sir? Depends on what is there inside. So Mars is red, you know, because the whole surface is only blank, is a reddish color. The Earth is blue because 71% is water. Okay, sir. Bluish. That's why it is bluish. Okay, so different. There is one planet which has got only diamonds. Okay, sir. That planet that will be shining. So it's a sparkling planet. Like that, depending on the nature of the what do you call that earthly thing, you know, that is the surface. Depending on the surface, you will see the color. Okay, sir. Thank you, sir. Thank you. Sir, I am Dhananjayan. Government High Secondary School, Palani, Dindigul, sir. எனக்கு வந்து 3 டவுட்டுங்க சார். சரி. சார், சேட்டிலைட் வந்து வானத்துல இருக்க எரிக்கல்ல வந்து பாதிக்காதாங்க சார் சேட்டிலைட்ட? பாதிக்கலாம். அதுக்கு நம்ம ஏதாவது மாற்று வழி மாதிரி பண்ணலாமாங்க சார்? அதுக்கு மாற்று வழினாக்கா இப்ப வந்து எரிகல்ங்கிறது என்னது? கமிங் ஃப்ரம் சன். எஸ் சார். சன்ல இருந்து வரக்கூடிய எரிகல் வந்து எல்லா இடத்துக்குமே வரும். எந்த இடத்துக்கு வருதுன்னு சொல்ல முடியாது. அப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது இருக்கு. அதுக்கு வந்து மாற்று பண்ணவே முடியாது. ஏன்னா அது எப்ப வரும், எங்க இருந்து வரும், எந்த டைரக்ஷன் வரும்னு சொல்ல முடியாது. அது அஃபெக்ட் ஆகும், சேட்டலைட் அஃபெக்ட் ஆகும். ஆனா சாதாரணமாட்டு நம்மளுடைய சேட்டலைட்ல எல்லாம் அவ்வளவு இது இல்லை. ஏன்னா நம்முடைய ஆர்பிட் நம்ம சூஸ் பண்றது வந்து பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் அவ்வளவு எரிகல் அந்த மாதிரி எல்லாம் வராது. எரிகல் வர்றதுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும். சேட்டலைட் இஸ் நாட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். எர்த்துக்கு வரலாம், சேட்டலைட் வர்றது. சார், செகண்ட் டவுட் வந்து சேட்டலைட்டோட வாழ்நாள் காலம் வந்து எவ்வளவுங்க சார் இருக்கு? இப்போ சேட்டலைட் பூமிக்கு பக்கத்துல போட்டாலும் வாழ்நாள் குறைவு. கிராவிட்டி இருக்கு. அதனுடைய கிராவிட்டினால அது இழுக்கும் போது அதனுடைய லைஃப் டைம் குறைஞ்சிடும். நீங்க வந்து ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் 36,000ல போடக்கூடிய சேட்டலைட்லாம் மினிமம் 10 years. So depending on the altitude, depending on the fuel availability, fuel இருக்கணும் ஸ்டேஷன் கரெக்ட் பண்ணதுக்கு. Depending on that, depending on the power source, the life is determined. சார், என்னோட 3வது டவுட் வந்து நம்ம ராக்கெட் வந்து ஏவுதளத்துல இருந்து மேல அனுப்புறோங்க சார். அப்போ வந்து நிறைய வந்து நெருப்பு மாதிரி வரும் சார். அது எப்படிங்க சார் அந்த தரை வந்து தாங்குது? உடனே போயிரும்ல மேல. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த ராக்கெட் விடக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஜெட் இருக்கு,
வாட்டர் ஜெட்ஸ். எஸ் சார். the flame அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகி போகும்போது வாட்டர் ஜெட் வந்து அதை கூல் பண்ணிடும் அந்த இடத்த. ஓகே, அப்புறம் அது மேல அது வந்து குயிக்கா போயிடும் மேல, அதனால அந்த இடம் வந்து அஃபெக்ட் ஆகாது. நம்ம போய் இந்த ராக்கெட் லான்ச்சிங் முடிஞ்ச பிறகு அங்க போய் பார்த்தா அந்த தண்ணி தான் மேல சூடான தண்ணி இருக்கும் இந்த இடத்துல. எஸ் சார், எஸ் சார். சார் தேங்க்ஸ் ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சார். சார் உங்களோட புக் கலெக்ஷன் சூப்பரா இருக்குங்க சார். என்ன புக்கு சார்? திங்க் லைக் எ டாவின்சி, அதுக்கப்புறம் அந்த ராக்கெட்ஸை பத்தி சம் புக்ஸ் எழுதிருந்தீங்க சார். நான் போய் உங்களை பார்த்தோன்னே கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேங்க சார். உங்களோட புக் கலெக்ஷன் சூப்பரா இருந்துங்க சார். ஓகே, thank you very much. எஸ் சார். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க தனஞ்சயன்? சார் நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க சார். எந்த ஸ்கூல் சார்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பழனி, திண்டுக்கல் சார். ஓகே, வெரி குட். முருகன் பக்கத்துலயே இருக்கீங்க, ஆமாங்க சார். அதனால தான் நல்ல கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. ஓகே, ஒரு நாள் உங்க பக்கத்துல வரேங்க சார். சரி, வாங்க வாங்க. ரைட், thank you. எஸ் சார், தேங்க்யூங்க சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். எஸ் சார், தேங்க் யூ. குட் ஈவினிங் சார். சார் நீங்க வந்து இவங்களை எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா சார்? நல்ல கேள்வி கொடுங்களா, நோட் பண்ணிருங்க. பண்ணிடுறேங்க சார். ஷூர் சார், தேங்க் யூ. சார் எஸ் சார், குட் ஈவினிங் சார். ஐ அம் ரக்ஷா. எஸ் சார். ஓகே, வாட் இஸ் யுவர் சார் क्वेश्चन? என்னோட டவுட் வந்து சார் இப்போ ராக்கெட்ல வந்து இப்போ அதிக ராக்கெட் வந்து சேட்டலைட்டுக்காக தானே சார் நம்ம அனுப்புறோம். இப்போ ஆமா, நம்ம ஹியூமன் பீயிங் போற ராக்கெட்ல இப்போ எரிக்கல வந்து நம்ம தடுக்க அனுப்புற ராக்கெட், இந்த 3 ராக்கெட்டுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கா சார்? ஆமா ஆமா. இப்போ மேல ஆள் வச்சு கொண்டு அஸ்ட்ரோனாட் போகக்கூடிய ராக்கெட்ல வந்து அஸ்ட்ரோனாட் வந்து அதனுடைய ராக்கெட்டுடைய இந்த வைப்ரேஷன், ஷாக் லெவல் இதெல்லாம் தாங்க முடியாது அவனுக்கு. அப்படிதானே? அஸ்ட்ரோனாட் மேல உட்கார்ந்துருக்கான் ராக்கெட்டுக்கு மேல. ராக்கெட்ல நிறைய மேல போகும்போது வைப்ரேட் ஆகும், அது அங்கேயும் இங்கேயும் ஆடும். அப்புறம் அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி வேணும். அதனால உள்ளுக்குள்ள சிஸ்டத்தை வந்து லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வைப்ரேஷன் இது ஃபீல் பண்ண முடியாம இந்த வைப்ரேஷன் ஐசோலேஷன்லாம் வச்சிருக்காங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஷாக் லெவல்லாம் வராது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சேட்டலைட் அனுப்பும்போது அப்படிலாம் இல்லை. ஒரு சேட்டலைட் போட்டு விட்டா அது பாடு போகும். ஏன்னா சேட்டலைட் வந்து அந்த கண்டிஷனுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம அனுப்புறோம். ஓகே சார், அதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் லான்ச் அண்ட் ஹியூமன் லான்ச். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. Good evening, sir. I am Jayashree from Gundu Subbiya Girls Higher Secondary, sir. Where it is? Sir? What is the location? T Nagar, Chennai, sir. Okay. T Nagar. My first question is how escape chute will work, sir? How? Escape chute will work. See, Yes, sir. you know about the aeroplane, some accident, aeroplane pilot realizes there is going to be an accident. என்ன பண்றான், அவனுடைய எஜெக்ஷன் சூட்டை இது பண்ணான்னா அது மேல தனியா போய் அவன் உயிர் தப்பிடுவான். ஆனா அந்த ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி ராக்கெட்ல போகக்கூடியவங்களுக்கும் சில சமயம் ஆக்சிடென்ட் ஆகலாம். எப்படின்னா கீழே வந்து பூஸ்டர் வந்து பர்ன் ஆகாம ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கணும், அல்லது ராக்கெட் டிவியேட் ஆகுது, அப்போ அவன் வந்து எஸ்கேப் ஆகணும். அதுக்கு வந்து எஸ்கேப் ஒரு ஷூட் இருக்கு. அதுல வந்து அதுக்கு தனியா ராக்கெட் இருக்கு, அதை அவன் ஃபயர் பண்ணி அதுல இருந்து மேல போயிடுவான். Okay, sir. My next question is why Kalpana Chawla died? என்னது? Why Kalpana Chawla died? Why she cannot escape from escape chute, sir? Correct. I will show you. Whole thing I am going to show to you. Jayashree, you please wait. Yes, I am going to show you the actual flight. What happened in the flight is a human flight program. நான் அதை பத்தி பேச போறேன். Okay, sir. Thank you, sir. So that time you talk to me, okay? Yes, sir. Sure, sir. When I am explaining how Kalpana Chawla died, you must talk to me. Sure, sir. Thank you, sir. Good evening, sir. Yes. Sir, my doubt is, you told about air breathing in this now, sir. Air breathing next session, tomorrow. Sir, ஏர் ப்ரீத் பண்ணனும்னா நீங்க ஆக்ஸிஜன் மீன் பண்ணுவீங்களா சார்? வாக்கியமான கண்டிஷன்ல எப்படி சார் அது நாளைக்கு ஓகே சார், பட் ஐ ஹேவ் a request சார். என்னன்னா நீங்க டீச் பண்ற டாபிக்ஸ் ஐ அம் studying class 8. Hello. I am studying class. You are studying in class? Sir.
8th, ஓகே. சோ நீங்க டீச் பண்ற டாபிக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆமா இருக்கும். அதுக்கு என்ன பண்றது, ராக்கெட் டெக்னாலஜி அப்படிதான் இருக்கும். ராக்கெட்டை பத்தி தெரியாது கஷ்டம். சோ சார் நீங்க முன்னாடியே என்னென்ன டாபிக்ஸ்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சார். நீங்க டாபிக் சோ அதான் எனக்கு தோணுச்சு சார். அதான் நான் நாளைக்கு வந்து ஏர் பிரீதிங் பத்தி பேச போறேன், ப்ரொபல்ஷன் பத்தி பேச போறேன். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றேன் என்ன பேச போறோம் அடுத்த நாள்லாம் சொல்றேன் நான். சார் ஆனா நீங்க எப்படி சொல்றது, ஒரு சேட்டலைட்டை பத்தி பேசிக்கா பார்க்கலாம் அப்படின்னா அதுல என்ன பார்க்க போறேன்னு சொல்லாதனால இல்ல சேட்டலைட் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் புரியும். புரியலைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இன்டர்நெட் அதுல எல்லாம் பார்த்து புரிய வச்சுக்கணும். அப்புறம் வந்து கொஸ்டின் வந்து அதுக்கு அடுத்த இதுல செஷன்ல கொஸ்டின் கேளுங்க புரியலைன்னா. ஓகே சார். Good evening, sir. I'm Ramadhan. I'm studying in class 8. So actually, it's the normal fuel that is used in rockets these days is liquid hydrogen, right? No, not a normal. That is only for cryogenic. Okay, so with that, we can't just travel further in space, right? If we want to go beyond Milky Way galaxy and deep space exploration, we can't be using liquid hydrogen, right? No, it is not like that. Liquid hydrogen and liquid oxygen is a cryogenic stage for the upper stage use only. Okay. But when you are talking about the spacecraft, you don't have to carry liquid hydrogen. It's very simple phenomena only. Small thrusters only you have to use. Oh, okay, sir. Or you have to go for electric propulsion. So it is very simple. You don't have to do the liquid hydrogen and do that. The satellite is a small one. Okay. 1 ton or 2 ton like that. Whereas rocket is 500 ton, 1000 tons like that. That's why we are using cryogenic liquid hydrogen. Whereas normally for the satellite, we don't have to use liquid hydrogen. Oh, okay, sir. So I have another question. The thing is, it will evaporate fast. So you have to use only storable liquid only. You have to use the small thrusters we use. Okay, sir. I have another question, sir. Like, yes. If we want to like launch a satellite beyond Milky Way galaxy and like for the deep space explorations, can we be using ion propulsion? Yeah. That is what is being now contemplated. The even for the satellite also we use only electric propulsion. Okay. Electric propulsion has got different types are there. Electric propulsion, one is called ion propulsion. Another one is called the Hall thrust, Hall effect thruster. So like that, there are different methods are there. 4 or 5 types of electric propulsion is there, which can be used for long travel. For a satellite, not satellite, spacecraft is traveling to Saturn, Jupiter, beyond Jupiter. You need a thruster to operate. Okay. Electric ion thruster use. Sir, but sir, ion propulsion is slower than our normal fuel. No, right? No. You need only small thrust when you go for long travel. See, initially only you need a heavy booster because you have to kill the gravity. Yeah. But when you are going to space, there's no gravity. So a little push, you can travel for a long distance. Oh yeah, okay. Yes. So there's only thruster of Newton only you need. Here, you need kilonewtons. But when you go to space, you need only 1 kilonewton, 0.1 kilonewton, 1 Newton, 0.1 Newton. Very, very small thrust only you need to give you a push. It will go for a long distance. Yeah, okay. Thank you, sir. That is welcome. Okay. Hello, sir. Good question. Brahma. Thank you, sir. Okay. You are only 8th standard, huh? Yes, I am 8th. Oh, very good. You got a good future. Thank you, sir. Hello, sir. Yes. My name is V. Kavin Karthik, sir. My question marks is, இப்போ நம்ம ஒரு சேட்டலைட் அனுப்புறோம்னா அது ஒரு ஆர்பிட்ல எப்படி சார் மெர்ஜ் ஆகுது? அப்படி மெர்ஜ் ஆனா அது எப்படி ரிவால்வ் ஆகுது சார்? Okay. So you need certain velocity to inject in a particular orbit. At Yes, that sir. orbit, the satellite is injected by the last stage of the rocket. Yes, sir. Last stage of the rocket pushes it
there's a separation system which separates the last stage and the satellite. So separation system, once it is operate, there's a push it is given to the satellite, so it goes in the orbit. Whereas the rocket last stage goes behind, and then it takes a different orbit because it doesn't have the fuel. Okay. Satellite has got fuel because it is stored. Fuel is stored in the satellite. It goes in the orbit. Now it is giving a constant velocity. When it is going around the Earth, there's a. I showed you the centrifugal force and centrifugal force. In last class. So when it is that, there's a stability for the satellite to go in that particular orbit with a particular velocity. So it goes around the Earth. Like Earth is going around Sun, the particular velocity, particular speed it is going. Similar thing the satellite also does. Yes, sir. Okay. Sir, is the red? It's the red spot in the Jupiter can அது வந்து நம்மளுடைய பூமியை ஃபுல்லாவே சாப்பிட்டுருமா சார்? ஒரு கிளாஸ்ல நீங்க சொல்லி size of the and the size red, it can accommodate our Earth. That's what it says. Size wise only. Yes sir. Okay sir. சார் இப்போ அங்க மார்ஸ்ல வந்து அந்த புயல் வருதுன்னு மணல் புயல் வருதுன்னு சொல்றாங்களா சார்? ஓகே, புயல் வருது. அப்ப அங்க காத்தோடைய கண்டென்ட் இருக்கணும்ல சார்? அப்ப ஏன் சார் the Mars has got atmosphere. The atmosphere has got methane. It is not our not our type of atmosphere. We have got oxygen. There is no oxygen in Mars. So there is an atmosphere which is methane. It contains methane, carbon dioxide. So what happens is the fuel, wherever this atmosphere is there, you will see the movement of this one. It's a galaxial movement. So that movement takes place. That's why you get the fuel there. Sir, can I ask another question? Yes, ask. Sir, இப்போ நம்ம பூமியில வந்து மொத்தம் எத்தனையோ அட்மாஸ்பியர் லேயர்ஸ் இருக்கு. ஸோ அந்த லேயர் பை லேயரை எப்படி சார் எவால்வ் ஆச்சு? அதுவும் இல்லாம இந்த மீசோஸ்பியர்ல வந்தா மட்டும் ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல இருந்து எது வந்தாலும் அந்த டர்பிஸ்ல இருந்து எது வேணாலும் பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. அந்த ரீசன் ஏன் சார்? ஸோ அட்மாஸ்பியர் ஃபார்மேஷன்லயே அது வந்துருது. ஃபார்மேஷன் வந்த பிறகு there's a blanket atmosphere. Then you are segregating the atmosphere depending on the wind condition, depending on the temperature, depending on the humidity level, and also the gravitation. All factors are considered to layer it. This layer is man-made layer. Okay. Yes, sir. So depending on the nature of the atmosphere at different altitude, we have made that layer. Okay. Some layer it is hot. See, troposphere is hot. Similarly, another sphere is there which is hot. So I explained to you each region I showed you. Did you listen to that? The atmosphere talk? Yes, sir. I have. Okay. I have listened, sir. Okay. But you didn't explain that the matter why it's burned, sir. So I have asked that. Why? Why you sure only said that it have burned, the meteoroids are burned in this layer, the mesosphere, sir, but you didn't tell the reason, sir. So that's because of the temperature. Yes, sir. Okay, sir. The temperature is very high in mesosphere. Sir, அப்போ யூனிவர்ஸ்க்கு வெளில மைனஸ்ல தான் இருக்கும். அப்ப சேட்டலைட் மட்டும் ஏன் சார் ஃப்ரீஸ் ஆகல ஒன்று ரெண்டு பார்ட்ஸ்? இல்ல, the satellite is when you make the satellite, you know where it is going to operate. While எவ்வளவு temperature, hot temperature இருக்கும், எவ்வளவு cold temperature இருக்குன்னு அதுக்கு we will be testing more than the temperature. So all the surface of this one is it is subjected to all the conditions which it has to withstand. அதே மாதிரி உள்ளுக்குள்ள பார்ட் எல்லாமே you have to do the test. These are all aerospace standards. Standards are there. இந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து குவாலிஃபை பண்ணணும் ஒவ்வொரு காம்போனன்ட்டையும். ராக்கெட்லயும் அப்படிதான், சேட்டலைட்லயும் அப்படிதான். Satellite has to live long, so you have to do very high level of quality tests. Okay, sir. Thanks, sir. Thank you. Bye, sir. Hello, sir. Yes. Kalaimagal. I'm yes, Kalaimagal from Pattukotai GGHS school, sir. Sir, எனக்கு வந்து என்ன டவுட்னா,
ஹைபிரிட் ப்ரொபல்ஷனா எந்த கண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க சார்? Hybrid propulsion rockets were developed, but it is not used. Hybrid, it is both solid and liquid. So liquid is stored in this one and pumped in pressure to the solid grain. Then it burns together, and the exhaust is used for some smaller rockets. It's not a big rocket, very, very small rockets. So it has been developed by many of the countries. Russia, they have done. America, they have done. In India also, we started doing that in the 70s. Then we stopped it because there's no use. Okay, sir. Europe has done. Okay, sir. Sir, I have another question from the first lecture, sir. Sir, இப்போ வந்து பூமி வந்து ப்ளூ கலரா இருக்கிறது காரணம் அதுல வந்து வாட்டர் இருக்கு சார். ஆனா நெப்டியூனும் ப்ளூ கலர் தானே சார் இருக்கு? Very cold. It is a very, very, very severe cold because it's away from the sun, long distance. So it's very cold planet. And it's a gaseous cold planet. அதனால தான் அது அப்படி அந்த மாதிரி கலர்ல தெரியுது. Not because of water. Okay, sir. Thank you, sir. Thank you. Good evening, sir. I'm K. Manju, 11th standard, Guntur Subbaiah Pillai Higher Secondary School, sir. Okay. What is the importance of hybrid rocket, sir? Hybrid, like solid propulsion we told, liquid propulsion we told. What is the advantage of solid and what is the advantage of liquid? Let us see. See, liquid is controllable. If there's a liquid fuel, you can stop it at any time. Can be controlled. So thrust level can be controlled. Whereas solid, once it's ignited, it will be going full speed, it will go. You cannot control it. Okay, that is why people thought the both advantages of solid and liquid, we should get it. So they invented the hybrid rocket. The hybrid rocket, you got liquid and solid. So you can also stop the hybrid rocket at any time. So controllability will be better for hybrid rocket. That's why people have gone for hybrid. But they did not find much use. That's why they stopped it. Okay, sir. I have another question, sir. Okay. What is rover? How it separate from the satellite, sir? What is the? What is rover? How it separate from the satellite, sir? Rover, huh? Yeah, sir. Rover is what? Rover means what? Something moving on the surface of some other planet or moon. That is rover. Okay? Yes, sir. The rover is part of the lander. It will be inside the lander. Lander is part of the orbiter. The orbiter and lander, they go together. Then the lander separates out. The lander goes to the planet or the moon. Then after it has landed on the surface, the rover comes out and it roves. So you have got in Mars, you have got rover. What is the name of that rover? Mars rover. What is the name of the rover which is now in Mars? Hello. Manju தானே கேட்டது. But I am not answering my question. What is the name of the rover which is on the surface of Mars? Perseverance. Huh? Perseverance. Okay, perseverance. Okay, correct. Okay, good marks. Full mark for you. Next, Kalamala. Thank you, sir. Thank you so much, sir. Next question. வணக்கம் ஐயா. வணக்கம். எனது பெயர் ஜெயந்தி. நான் குண்டூர் சுப்பையா பிள்ளை டி நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது கேள்வி என்னன்னா, ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருளானது எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது ஐயா? வந்து சாலிட்னாக்கி அதுக்குள்ளே வச்சிடலாம். முதல்ல பண்ணி வச்சிருவாங்க. இது ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். சாலிட்னா ரொம்ப வருஷம் அப்படியே இருக்கும். லிக்விட்னா அந்த டைம்ல தான் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்க. லிக்விட்ல ஃபில் பண்ணி அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க. சரிங்க. ஏன்னா அதுக்கு வந்து கரோசிவ் எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு கரோசிவ் எஃபெக்ட். சாலிட் டஸ் நாட் ஹேவ் எனி கரோசிவ் எஃபெக்ட். சரிங்க. நன்றி ஐயா. கரோஷன்னா தெரியுமா?
தெரியாதுங்க ஐயா. வாட் இஸ் கரோஷன்? ஒரு ஆசிட் வந்து ஒரு தரையில பட்டா என்ன ஆகும்? ஆசிட் தரையில பட்டா என்ன ஆகும்? அந்த இடம் பூரா கரோட் ஆகுதுல்ல? ஆமாங்க ஐயா. அது பேர் தான் கரோஷன். சரிங்க ஐயா. ஓகே, அடுத்து ஜெயந்தி. அடுத்தது யாரு? வணக்கம் ஐயா, என் பெயர் எஸ் ரேகா. நான் குண்டூர் சுப்பையா பிள்ளை கேர்ள்ஸ் ஹையர். வாட் இஸ் யுவர் நேம்? எஸ் ரேகா. ரேகா, ஓகே. குண்டூர் சுப்பையா பிள்ளை பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் சார். சரி, படிங்க. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? What are the greenhouse gas free rockets? Greenhouse gas free rockets. Gas free rocket. That is, what is greenhouse? Greenhouse gas. What is greenhouse gas? The one which is leading to the global warming. For example, freon, carbon dioxide, these type of gases, they are classified as greenhouse gases, right? But you don't use those things in the rocket. But whatever you use, freon we were using earlier, now it is stopped. So there are the propellants which are there. They are not greenhouses, but still they produce carbon dioxide while burning. Correct? Sadhana? Yes sir. Carbon dioxide produce பண்ணது, ஆனா அது ரொம்ப small quantity. Okay sir. Thank you sir. Sir. Sir, good evening sir. Good evening. I'm Charmadi of 11A from Gundur Playa Teenager Girls Higher Secondary School, Chennai sir. சார் நீங்க சொல்லியிருந்தீங்க தும்பா வந்து மேக்னிடியூட் ஈக்குவட்டோரியல் இருக்கிறதுனால தான் வந்து திருவனந்தபுரம் கேரளால இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ISRO வந்து ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா சார்? கரெக்ட், குட் क्वेश्चन. வந்து முதல்ல வந்து நம்ம வந்து சவுண்டிங் ராக்கெட், சின்ன ராக்கெட்டை டெவலப் பண்ணோம். ஏன்னா அட்மாஸ்பியர் ஸ்டடி பண்றதுக்கு. அட்மாஸ்பியர் ஸ்டடி பண்ணதுக்கு பெஸ்ட் பிளேஸ் வந்து equator, magnetic equator. So the electrojet is passing through the Tumba. That's why we have chosen Tumba for doing that. That is also a coastal area, but it was the west direction. But when you are thinking of rocket launching, big rockets launching, you need a place in the eastern side because you have to take the advantage of the earth rotation. Correct? Yes sir. Yes sir. அப்போ பெரிய ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணும்போது சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஒருவேளை அது வெடிச்சுன்னு வச்சுக்கணும். ரொம்ப பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இதை தும்பால வந்து அது ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கே வெடிச்சுன்னா திருவனந்தபுரமே போச்சு, நிறைய பேர் செத்து போவாங்க. அதனால நமக்கு வந்து சேஃப்டியான பிளேஸுக்கு போகணும். ஸ்ரீஹரிகோட்டா வந்து ஒரு பெரிய ஐலண்ட். ஸ்ரீஹரிகோட்டம் இந்த சூலூர் பட்டால இருந்து அது பிரிஞ்சு ஒரு பெரிய ஐலண்டா இருக்கு. அதில் 40,000 ஏக்கர்ஸ் தனி ஏரியா, அதில் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஐசோலேட்டட் பிளேஸா இருக்கிறதுனால அந்த பிளேஸை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம், eastern side. Okay sir, thank you sir. I have another question sir. Yes. சார் இன்னொரு வந்து ராக்கெட் வந்து டான்ஜென்ஷியலா போகும்னு சொன்னீங்கல்ல சார், 90 டிகிரில வந்து அனுப்புவாங்க, ஆனாலும் வந்து நம்ம டான்ஜென்ஷியலா போகும்னு சொல்லிருந்தீங்களா சார்? ராக்கெட்ல சேட்டலைட். ஓகே சார். அப்படி போகும்போது வந்து நீங்க டயக்ராம் காட்டியிருந்தீங்க, அது வந்து ஸ்பின் ஆகும் அப்படின்ற மாதிரி காட்டியிருந்தீங்கல்ல சார். அது வந்து தண்ணியே எர்த் சுத்துதுல சார், சோலார் சிஸ்டம்ல தண்ணியும் சுத்திட்டு சன்னையும் சுத்துதுல சார். அதே மாதிரி ராக்கெட் தண்ணியும் சுத்துமா இல்ல சுத்தாதா சார்? ஓகே சார். இப்போ வந்து அதுக்கு என்ன பண்றோம்னா நம்ம வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. ஒரு சேட்டலைட் நம்ம வந்து அந்த ஆர்பிட்ல விடும்போது நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஏன்னா அதனுடைய ஆண்டனா பாயிண்டிங், சோலார் பேனல் இதெல்லாம் ரொம்ப அந்த கரெக்ட் டைரக்ஷன்ல இருந்தால் தான் அந்த சேட்டலைட் ஒர்க் ஆகும். அப்புறம் அது மாத்திரம் இல்லை, மேலே இருந்து நமக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கணும். அதனால அது சும்மா சுத்திட்டு இருந்தால் நமக்கு கம்யூனிகேஷன் கிடைக்காது. அதனால அது வந்து ஸ்டெபிலிட்டி அதுக்கு இருக்கணும் சேட்டலைட்டுக்கு. இது பேரு 3 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் பேரு. அப்போ அதனோட ராக்கெட்டுக்கு அதுக்குள்ள சேட்டலைட்டுக்குள்ளே சின்ன சின்ன ராக்கெட் இருக்கும், வெர்னியர் ராக்கெட்ஸ். அந்த சின்ன ராக்கெட் த்ரஸ்டர்னு பேரு. அதை வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்டேபிள் பொசிஷன்ல வச்சிருக்கனால அது அப்படி யூனிஃபார்மாவே இருக்கும், எப்பவுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும்.
அப்படி போகும். இப்போ வந்து மூன் இருக்குல்ல, மூன், மூனுடைய ஒரு பகுதியை தான் நம்ம எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருப்போம். 2வது பகுதியை நம்ம பார்க்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? மூன் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு தன்னைத்தானே. எவ்வளவு டைம்ல சுத்திக்கிட்டு இருக்கு? ஒரு சுத்துக்கு எவ்வளவு டைம் ஆகும் மூனுக்கு? ரிவால்வ் ஆகும்போது 2 சைடும் தெரியும்ல சார். எப்படி சார் ஒரு சைடு மட்டும் தெரியாதுன்னு சொல்றீங்க? அப்ப முதல்லயா நீங்க சரின்னு சொன்னீங்க. சார் நீங்க சொல்லும்போது தான் யோசிச்சேன் சார். அத வந்து I will explain to you. Earth when it is rotating, it is a day. Okay, 1 day. Yes sir. Moon when it rotates is 14 days. ஒரு rotation 14 days ஆகும். அந்த 14 daysல வந்து மூணுடைய சைக்கிள் டைம் வந்து மாறுது. அமாவாசையில இருந்து பௌர்ணமி அந்த மாதிரி மூவ் ஆகுது. ஓகே இல்லையா? ஒரு ரொட்டேட் ஆனாலும் மூவ்மெண்டா இருக்கு. அதனால பூமிக்கும் மூணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா, ஒரு பாதி பகுதி தான் எப்பவுமே பூமியை பார்த்துருக்கும். அது வந்து அந்த ரொட்டேஷன் டைம் பொறுத்து இருக்கு. அது 14 days இல்லாம அதுவும் 1 டேன்னு வச்சுடுவோம். அப்படின்னா மாறும். அல்லது 5 daysனா மாறும். அது இல்லை, அந்த 14 days சைக்கிள் டைம்ல அதனுடைய கண்டிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சன். சன்னால என்ன ஆகுது? நமக்கு சன் வந்து அதில் உள்ள வெளிச்சம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தான் நமக்கு பௌர்ணமி வருது இல்லையா? வெளிச்சம் வருது. ஒரு டைம்ல வெளிச்சமே வராது அதுல இருந்து, அதான் அமாவாசை நம்ம சொல்றோம். அப்படின்னா அவனுடைய சன்னுடைய ரேடியேஷன் கிடைக்காது. அப்படி வரும். ஆனா அது எப்பவுமே நம்மளை பார்த்து தான் இருக்குது ஒரு பகுதி. இதுக்கு பேரு நியர் ஒன் இஸ் ஃபார் சைடு, நியர் சைடு. ஸோ 2 பகுதியா இருக்கு மூணுல. பாதி அதாவது நியர்லி 60% தான் நம்ம வந்து பார்க்க முடியும் மூணுல. தட் இஸ் கால்ட் நியர் சைடு. மீதி பாதி பகுதி வந்து கால்டு ஃபார் சைடு. இப்போ மூணுல லேண்ட் பண்ணிருக்காங்கல்ல எல்லாருமே நியர் சைடுல தான் லேண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா that is only visible to the earth. China only done a flight landing on the far side. Only China has done the far side. All countries including America எல்லாம் வந்து நியர் சைடுல தான் லான்ச் பண்ணுவாங்க. then only you can control them. சார் நம்ம வந்து இப்ப சைனா மட்டும் தான் அங்க லேண்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்றீங்க. நம்மளோட சைடுல இருந்து நம்ம ட்ரை பண்ணலையா சார் எதுவும்? சந்திரயான் 2. எஸ் சார். சந்திரயான் 2 வந்து நம்ம ரோவர் அனுப்பணும். லேண்டர் சரியா லேண்ட் பண்ணல, அதனால ரோவர் போச்சு. அதனால சைனாக்கார சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டான். ஓகே சார். சார் எனக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கு. மார்ஸ்லயும் லேண்ட் பண்ணிட்டான் சைனா. சார் எனக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கு, கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா சார்? சார் நீங்க ஃபர்ஸ்ட் லெக்சர்லயே சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி த யூனிவர்ஸ் பத்தி நம்ம படிக்கும்போது லைட்டை விட எதுவும் ஃபாஸ்டா போக முடியாதுன்னு சொல்லிருந்தீங்க. அப்ப யூனிவர்ஸ் மட்டும் லைட்டை விட ஸ்பீடா எக்ஸ்பாண்ட் ஆகுதுன்னு வேற சொல்லிருந்தீங்க. இது ஒரு டைலமாலயே இருக்குமா இல்ல வந்து கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா சார்? இது ஒரு டைலமாவா இல்ல வந்து? No, it's not dilemma. Einstein வந்து he has told speed of light is the maximum. Nobody can cross the speed of light. அவருடைய E equal to mc squared. If c is not constant, then m cannot m problem. c வந்து ஸ்பீட் கூடிட்டாங்க, m will have to be 0 at the speed of light. So man cannot travel at the speed of light, and a man அப்படி டிராவல் பண்ணா அவனுடைய லைஃப் will not be counted அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. It is all his theory. ஸோ CERN-ல வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ட்டிகல் டெஸ்ட் பண்ணும்போது நியூட்ரினோஸ்லாம் வந்து லைட் ஸ்பீடில் தான் போகுதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்ன புதுசாக இப்போ தெரிய வருது என்னதுன்னா, தி டார்க் எனர்ஜி என்னதுன்னா, இந்த யூனிவர்ஸ் அப்படி பறந்து போக வைக்குது, விரியுது. அது எக்ஸ்பேண்டிங். யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் டியூ டு த எனர்ஜி, டார்க் எனர்ஜி. அந்த எக்ஸ்பான்ஷனுடைய ஸ்பீட் வந்து ஹபிள் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்காங்க. That speed is more than the speed of light. That is why now the theory, Einstein is not there. Now the theory is there is something which is acting more than the speed of light. So there should be okay sir particle. And the particle the so-called God particle. சார் இன்னொரு क्वेश्चन இருக்கு, கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா சார்? ஓகே சார். இப்ப வந்து நீங்க சொல்லிருந்தீங்க
பிளாக் ஹோல் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிருந்தீங்களா சார்? அதே மாதிரி ஒயிட் ஹோல்னு இருக்குல்ல சார் ஒண்ணு? என்ன ப்ரூவ் பண்ணல. அதான் சார், அது ஒருவேளை அது ப்ரூவ் ஆகி நீங்க காட்டின மாதிரி நீங்க நிறைய காட்டுனீங்களா சார் ஸ்லைட்ஸ் எல்லாம், அத வச்சு பாக்கும்போது அது வந்து எல்லாத்தையுமே எஜெக்ட் பண்ணிடும்ல சார்? ஆமா 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 கரெக்ட். அப்படி பாக்கும்போது அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சிமிலரா பார்க்கலாமா என்ன சார்? அது எப்படி பார்க்க முடியும்? இல்லங்க சார், அது எப்படின்னா இப்ப சிமிலரா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் அத? இல்ல இப்படி அது வந்து பிளாக் ஹோல்ல வந்து எல்லாம் அப்சார்ப் பண்ணிருந்து நம்ம சொல்றோம், பட் nobody has seen that. இது வந்து is a theory. Black hole will absorb everything சொல்லிட்டு. அதே மாதிரி white hole will eject everything whatever goes in. So they have put a new theory called wormhole. Wormhole வந்து it's the one which is connecting the black hole and the white hole. அப்படின்னு புது தியரி. So this is not proved. Okay sir. It's not proved. Okay sir, thank you sir. Thank you for giving us the opportunity sir. Okay. எந்த கிளாஸ் நீங்க? Standard? Sir 11th standard sir. Okay, good girl. Thank you sir. Thank you so much. Good evening sir. I am R. Abhi, 11th standard, Guntur Subaya Pillai Higher Secondary School, Chennai, sir. These Guntur Subaya Pillai questions are very, very good questions. I think that school must be a good school. Thank you, sir. Okay, right. Sir, what is space elevator, sir? Space elevator means, see, lift la nama porumla lift la. Yes, sir. Or building la 10-story building na lift la eri 10th step floor nama porumla. Yes sir. அது மாதிரி அதான் எலிவேட்டர். இட் இஸ் புஷிங் யூ அப். ஓகே. ஸ்பேஸ் எலிவேட்டர்னா நம்ம வந்து ஸ்பேஸுக்கு நம்மள டைரக்டா இருக்கக்கூடிய எலிவேட்டர் தான் ஸ்பேஸ் எலிவேட்டர். ஓகே. அது தரையில இருந்து நம்ம அதுக்குள்ள போயிட்டோம்னா then that elevator will work. You will be ejected in the space. Then you can float there. You can float. Just nothing. It is a vacuum. So you can just float for some time. And they will give you a umbilical connection to the elevator. So you go 1 kilometer if they give, you can go around all places and then come again to the elevator and come to Earth. That is called space elevator. It's a concept coined by the Tisholsky. Okay, sir. Thank you, sir. Thank you. Good evening, sir. One of you. Abhinaya. Good evening, sir. My name is S. Abhinya. Guntur Subaya Pillai T. Nagar Girls High Secondary School, Chennai, sir. I have 2 questions, sir. First one is, why NASA is being the top list in space research, sir? Why NASA is being the top list in space research, sir? NASA, okay. Shall I answer? Yes, sir. The whole space activity started with Russia, Soviet Union. They were leading everything. The first satellite was put by Russia. First man into the orbit is Russia. First lunar module was sent by Russia. First woman went to space is Russia. So anything you take Russia. What happened was that all these things were done by one man, Korolev. Korolev died suddenly. He died in 1966 when he wanted to send a man to the moon. After his death, the whole program got into a problem where the expert is not there. At the time, the American took the lead in putting man into moon. Neil Armstrong landed on the moon. So, if you take moon mission, moonla முதல்ல ரோவர் அனுப்புறது வந்து ரஷ்யா, முதல்ல மேன் அனுப்புறது அமெரிக்கா. So if you take the power point எடுத்தீங்கன்னா, you take the rockets are missiles, rockets are carrying nuclear bombs, or rockets put satellites, all these things, it is there in the equal ranking between the two. Only man going to the moon was the lead taken by America. Okay. Now, if you say take the
the exploration, space exploration, sending a satellite to different planets. Then even Mars mission, if you take Mars also, the Russians have done. But there is definitely now in the last few 20, 30 years, the development was very low because they are not interested in the space exploration to the extent the Americans are interested. So it is a visible thing. Visibly, you get a feeling America is doing everything. It's not so. The International Space Station is controlled in Moscow. Okay, that is why we are saying that students have to understand the development taken place in Russia. That's why we are going to take the students only to Russia to see things. Americans is show. Russia is actually, they have done a lot of work. Okay, sir. They are not able to make a missile like BrahMos, Americans. So how do you say they are the leaders? Hypersonic, the leader is Russia, hypersonic program. Okay. America means we think is big, it's not so. America, there is no original people. All people are migrated people. In Russia, all people are original people. There's a big difference. We are controlling America, Indians, Chinese, Japanese, all these people are there. There's no American in America. All migrated people. Okay, sir. Okay. I have another question, sir. We are in 4th place. What we have to do to achieve 1st place, sir? Very good question. This is a very good question. You have to join ISRO. Thank you. Okay, sir. then you will make it first. Okay, what do you mean by first? First means some extraordinary thing you have to do in space program, then only you will become first. Okay, so what could be the extraordinary thing you can do it? So finding the new earth or settlement of the people, then it is number one. Which country can do that? Now all efforts are being made by America only. Others are not interested in that. So if you want to take a lead, you have to put a lot of money in the program, space program. If you put more money in the space program, people will suffer in India. Other things we cannot fund it. So government will not be interested to put large money in this space program. So we can only follow. We cannot take lead because see, 50 years before Neil Armstrong landed, 50 to 60 years before, we have not done even sending a man to space. Okay, so we are definitely much behind other 3 nations, definitely. But if you want to take a lead, you have to do some extraordinary thing. You have to do it. Some new visionary like Sarabhai should come. Presently, I don't see any visionary in India. Probably you may be the visionary, you join space program and think. But your question is a very, very important question. It should strike our people's mind. It should strike the question. Thank you, sir. Good. Sarabhai only could think like that. You know, Vikram Sarabhai, to read about him, he is the visionary who brought the space program. And his intention is not to take lead among other people. No, his intention is space program should be used to the upliftment of the poor people. That was his intention. So that is what we are doing. All our effort is to see that space program help the people. It's communication, remote sensing, developing our country, developing our people, education, medical, healthcare. All we are interested. We are not interested to take lead over America or Russia to do a space program. That is not our interest. Our interest is to help the people. Because our country is like that. Lot of people, population is very high. The requirement is there, poverty is still there. How to eliminate poverty? The space program, whether it can help? Yes, it can help. That's why precision farming and new technologies have come. Okay. Yes, sir. Good question. Good question. Thank you, sir.
மகாலட்சுமி நீங்க கேட்கலாமா? பி மகாலட்சுமி திவ்யா, நீங்க ரொம்ப நேரமா தவிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. மகாலட்சுமிமா? எஸ். சாதிக் பேசட்டும் சார். மகாலட்சுமி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க உங்களோட மைக்க. அவங்களுக்கு சும்மாவே அன்மியூட்ல இருக்கு. தேங்க்யூ சார். சாதிக் பேசுங்கம்மா. சார் பேசுங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க. சார் ஹலோ சார். Yeah, we are hearing you. Sir, hybrid rockets are not used, no sir. Okay. Why sir? Why it is not used, sir? Because when you use a combination of solid and liquid, it can be only small rockets. If you want a big rocket, you need more thrust. The solid liquid combination, you cannot get more thrust. Solid will give more thrust. That's why solid boosters are preferred. Okay sir, thank you sir. Okay. Good evening sir. Okay. I'm Hindu Priya, 9th standard, Gundur Subbiya Pillai, D Nagar Girls Higher Secondary School. My question is, what is mean by aeolipil? For what purpose it is used? What is meant by aeolipil? Aeolipil, what is that? Not clear what you are saying. What is mean by aeolipil? AEOLIPILE. AEOPILE. What is the AEOPILE? AEOLIPILE. I have not told like that. Sir, she's saying that it was a discovery of hero of Alexandria, sir. Oh, that one. Okay. Alexandria. Okay. What is the question now? What do you mean by that? For what purpose it is used? Not used. It is only principle. See, what that man has done is his curiosity, interest, his own interest. So வந்து என்ன பண்ணிருக்கான்னா, ஒரு மாதிரி தண்ணி எடுத்து சூடாக்கி அந்த ஸ்டீம்ல இருந்து ஒரு ரொட்டேட் பண்ண வச்சு எல்லாத்தையும் பைசா பிரிச்சுதான், அவ்வளவுதான். இது ஷோ. Okay sir. So it is only explaining the principle. Reverse that அது போறதுனால சுத்தது இல்ல. So that means action reaction. அதனால தான் நம்ம சொன்னோம். அதனால ஒன்றும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அது வந்து எல்லாத்தையும் மேஜிக் மாதிரி காட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க, எல்லாத்தையும் காட்டி பைசா பிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. Yes sir. Thank you sir. Okay. Good evening, Good sir. evening, sir. Yes. Muthu Sangar. Sir, good evening, sir. Yes. Sir, I'm studying in MPL HSS Kumarnagar, Tirupur district, sir. Okay. Sir, என் கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு கிளாஸ் நல்லா போச்சு சார். நீங்க கிரையோஜெனிக்ஸ் பத்தி நிறைய சொன்னீங்க சார். இப்போ கிரையோஜெனிக்ஸ்னாலே லோ டெம்பரேச்சர் தான் சார், -150 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நம்ம வச்சிருப்போம் சார். ஆனா ராக்கெட்ஸ்ல வந்து ரொம்ப அட்மாஸ்பியர் எல்லாம் தாண்டி போகும்போது அங்கேயும் நிறைய யூவி ரேஸ் அந்த மாதிரி பல ரேடியேஷன்ஸ் அண்ட் ஹீட் வந்து கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும் சார் அதை சுத்தி. ஸோ இந்த கிரையோஜெனிக்ஸ் உள்ள வைக்கிற நம்ம இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து அந்த அளவு ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி கொடுக்குற அளவுக்கு எந்த மாதிரி மெக்கானிசம் யூஸ் பண்றோம் சார்? அது வந்து the chamber இருக்குல்ல, அது வந்து கம்ப்ளீட்டா சீல்டு சேம்பர். டு ப்ரொடெக்ட் த லிக்விட் கண்டிஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து அதுல வந்து அந்த ஸ்பெஷல் ஆர்ட் சேம்பர் அண்ட் இன்சுலேஷன் இருக்கு அதுல. அதனால அது அப்படியே இருக்கும். இந்த மாதிரி அந்த லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன் அந்த மாதிரி ஸ்டோரபிள் கண்டிஷன்லயே அதை நம்ம கொண்டு போறோம். மேல கொண்டு போய்கிட்டு அது உடனே நம்ம இது யூஸ் பண்ணிடுறோம்ல. ராக்கெட் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல ராக்கெட் எல்லாமே கம்ப்ளீட்டா மேல போயிருது. கிரையோஜெனிக் வந்து நம்ம வந்து சேட்டலைட்ல யூஸ் பண்றது இல்லை, லாங் டேர்ம் யூஸுக்கு அது கிடையாது, ஒன்லி ஃபார் த அப்பர் ஸ்டேஜ். அதுக்கு டைம் வந்து லிமிட்டட் டைம், மேபி 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அவ்வளோ சார் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். முத்து சங்கர், are you listening, Muthu Sangar?
எஸ் சார் ஐ அம் லிசனிங் சார். ஓகே. ஸோ அதனால என்ன பண்றோம்னா நம்ம வந்து அந்த கண்டிஷன்லயே வச்சு கொண்டு வரோம். இப்போ வெளியில உள்ள யூவி ரேடியேஷன் வந்து இது அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அது இது கம்ப்ளீட்லி சீல்டு சேம்பர். இது வச்சிருக்கக்கூடியது வந்து கம்ப்ளீட்லி சீல்டு சேம்பர். யூவி ரேடியேஷன் cannot damage the chamber. Okay sir. It can damage only our skin, not the rocket skin. இல்ல சார் நான் அது என்ன கேக்குறேன்னா ஹீட் எப்படி எவால்வ் ஆகும்ல சார்? அதுக்கு தான் எந்த மாதிரி வராது. ஹீட்ல இதெல்லாம் ஹீட் எப்படி வரும்? இதெல்லாம் ஃபாஸ்டா போகக்கூடியது எல்லாமே. இதெல்லாம் ஹீட் ஜெனரேட் ஆகாது. ஓகே ஓகே இது சார். ராக்கெட் தான் ஹீட் உண்டாகும். பர்ன் பண்ணும்போது ஹீட் உண்டாகும். ஓகேங்க சார். சார் என்னோட நெக்ஸ்ட் என்னன்னா சார் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன் சார். கேளுங்க சார். இந்த எர்த் வந்து நம்ம நெட் டிஸ்பிளேஸ்மென்ட் மத்தியில நிறைய சொல்லியிருந்தீங்க சார். எர்த் ரொட்டேஷன் நம்ம ரெஸ்ட்லயே இருந்தாலுமே நம்ம எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீடுக்கும் ரெவல்யூஷன் ஸ்பீடுக்கும் அப்புறம் சன் கூட நம்ம மில்கி வேவை ரிவால்வ் பண்றது அதை பத்திலாம் சொல்லியிருந்தீங்க சார். ஸோ அப்போ சேட்டலைட்ஸும் போய் ஒரு ஆர்பிட்ல ஃபிக்ஸ் ஆகும் போது அது கண்டிப்பா அந்த ரவுண்ட் ஆர்பிட்ல சுத்தாம அது ஒரு சைக்ளோட்ரான் மாதிரி போகணும் சார். ஸோ அதுக்கு it is attached to the earth. எர்த் எப்படி எல்லாம் போகுதோ அது மாதிரி அது போகும். அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கு எதுவும் மெக்கானிசம் எதுவும் பண்ணுவோமா சார்? எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இட் இஸ் கண்ட்ரோல்டு, டோட்டலி கண்ட்ரோல்டு பை தி எர்த். இது எர்த்துடைய சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ்ல எல்லாம் அது போகுது. கிராவிட்டி, எர்த்துடைய கிராவிட்டி இருக்குது அதுக்கு. அதனால அதே இதுல தான் போகும். சூரியனுடைய கிராவிட்டினால தானே எர்த் ரொட்டேட் ஆகுது. ஆனா வெளியில உள்ள இதெல்லாம் வந்து அது அஃபெக்ட் ஆகலையே, அதே இதுல தானே போயிட்டு இருக்குது. அது மாதிரி சேட்டலைட்டும் அதே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். ஏன்னா இட் இஸ் கண்ட்ரோல்டு பை தி எர்த். ஓகே ஓகே சார். சார் இன்னும் ஒரு क्वेश्चन சார். சார் இது வந்து யூனிவர்ஸ் சம்பந்தப்பட்டது சார். நான் உங்ககிட்ட அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். சரி சொல்லுங்க சொல்லுங்க சார். அதாவது நம்ம பிக் பேங்க்கு முன்னாடி என்ன இருந்தது, அப்புறம் டெத் ஆஃப் த யூனிவர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சயின்ஸ்க்கும் ஒரு பதிலே கிடையாது, ஒரு ப்ரிசைஸ் ஆன்சரே நமக்கு இல்ல சார். ஆனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எதுவுமே பெர்மனன்ட் இல்ல, எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு. நம்ம வாழ போறது இந்த ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு லைஃப் தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு அழிவு இருக்கு, யூனிவர்ஸ்க்கும் கூட அழிவு இருக்குங்கிறதெல்லாம் ரொம்பவே ஃபேசினேட்டிங்கா இருக்கு சார். ஸோ அதை பத்தி நம்ம ரெண்டு வியூ இருக்கு. ஒன்னு வந்து நம்முடைய பழைய ரிக்வேதத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்து இந்த இது இந்து இதுல சரஸ்வதி ரிவர் உள்ள இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இண்டஸ் வேலியில என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்து சயின்டிபிக்கா என்ன சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ரிக்வேதத்துல சொல்லியிருக்கிறது என்ன வந்ததோ என்ன போகுதோ எது நடந்ததோ எதுவும் தெரியாது, ஆனா எல்லாமே டார்க்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இண்டஸ் வேலியில வந்து அவன் கிளியரா சொல்லிட்டான், இது நிலையானது இல்லை, இது யூனிவர்ஸ் வந்து பிரம்மானுடைய லைஃப் யூனிவர்ஸ் லைஃபையும் அவன் லிங்க் பண்ணி எல்லாமே போயிரும்னு சொல்லியிருக்கிறான். அதுல வந்து இந்த 3 கடவுளையும் சேர்த்துருக்காங்க அவங்க. பிரம்மா வந்து கிரியேட்டர், ப்ரொடெக்டர் விஷ்ணு, அண்ட் சிவா இது டிஸ்ட்ராயர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சயின்டிபிக்கா பார்க்கும்போது சயின்டிபிக்கா தான் ரியல், இதெல்லாம் வந்து கெஸ் தான். இந்த முன்னால உள்ளதெல்லாம் சயின்டிபிக்கா பார்க்கும்போது they have measured the universe உடைய எக்ஸ்பான்ஷன், அது எப்படி டைவர்ஜ் ஆகுது எல்லாமே சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. அதை பார்க்கும்போது இந்த யூனிவர்ஸுக்கு நிறைய லைஃப் லாங் இஸ் தேர், யூனிவர்ஸ் இஸ் தேர் சார். ஆமா சார், அது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இன்னும் இருக்குது. ஆனா அதுமே ஒரு பிரளயம் நம்ம சொல்றது எல்லாமே இஸ் லோக்கல் லாங்குவேஜ். இந்த சயின்டிபிக் ஆயிட்டு பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல சார். ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இன்னும் அதுக்கு ஏஜ் இருந்தாலுமே அது ஒரு எண்டை நோக்கி தான் போகுதுன்னு ஒரு இதுல பாத்தங்க சார், ஒரு ப்ராட்காஸ்ட்ல. இல்ல அது யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து இது இருக்கு, லைஃப் ஆஃப் சன், லைஃப் ஆஃப் ஸ்டார், இதெல்லாம் இருக்குது இல்ல. ஆமா சார். அது மாதிரி யூனிவர்ஸுக்கும் லைஃப் இருந்ததுன்னா வாட் வில் ஹேப்பன் டு ஆல் தி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ்? எல்லாமே ஒரே செகண்ட்ல எல்லாமே அழிஞ்சிருமா? ஆனா எல்லா ஸ்டார்ஸ்க்குமே ஒரு அழிவு காலம்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அது அழிஞ்சு பிளாக் ஹோலும் கடைசியில இல்ல ஸ்டார் அழிஞ்சு அடுத்த ஸ்டார் வேற ஸ்டார் வந்துகிட்டு இருக்கு, நிறைய ஸ்டார் வந்துகிட்டே இருக்குது, அழிவு இருக்கு வருது. ஆனா யூனிவர்ஸ் கூட இஸ் a big volume. அதுல வந்து 95% is dark. 95% will remain. எது அழியக்கூடியதுன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய 0.03% தான் அழிஞ்சிட்டு வருது. ஆனாலுமே
அதாவது மனித உயிர்கள் வாழ்றதுக்கான இது இருக்குமான்னு தெரியாது இல்ல சார். நம்ம லிவிங் பீயிங் மனித உயிர்களை பத்தி நம்ம இது வந்து தட் இஸ் லைஃப் இஸ் லிமிடெட் ஃபார் மேன். கரெக்டா? எல்லா உயிரினங்களுக்கும் லைஃப் லிமிடெட், எல்லா ஸ்டாருக்கும் லைஃப் லிமிடெட், எல்லா கேலக்சிக்கும் லைஃப் லிமிட்டடா இருக்கலாம். ஆனா யூனிவர்ஸ் வந்து கேலக்சி எல்லாம் மேல 95% வேற. அதனால எப்படி அது அந்த வேக்கம் அப்படிதான் இருந்துட்டு இருக்கும், அந்த இருட்டு அப்படிதானே இருந்துகிட்டு இருக்கும், டார்க். அதான் வேக்யூம் இருக்கும் சார். நான் அதை பத்தி சொல்ல சார். ஆனா எல்லாமே ஒரு ஸ்டார்ஸ் இதுக்கும் அழிவெல்லாம் நடந்ததுன்னா இப்ப வந்து இப்ப நெபுலால இருந்து நெபுலா பிக்சர் நான் காட்டுறாங்க, அதுல எப்படி ஸ்டார் வருதுன்னு சொல்லி இருக்கேன். எப்படின்னா ஒரு பர்த் டெத், பர்த் எப்படி நடந்துகிட்டே இருக்கோ அது மாதிரி ஸ்டாரும் வந்துகிட்டே இருக்கு. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டாரும் அழிஞ்சு போகக்கூடியதும் இருக்கும். அதனால பர்த் அண்ட் டெத் இஸ் தேர், பட் இது 95% இஸ் வேக்யூம், ஒண்ணுமே இல்லையே. ஆமா சார். அதனால அதுக்கு டெத் இருக்க முடியாதுல்ல. சோ யூனிவர்ஸ் இஸ் நாட் கோயிங் டு டை. ஓகே ஓகே சார். இது என்னுடைய பாயிண்ட். பட் இது see scientists also what they say, black hole இருந்து மினி யூனிவர்ஸ் வரும்னு சொல்றான். சிங்குலாரிட்டில இருந்து மினி யூனிவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஸ்டீஃபன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தியரி இருக்குது. பட் nobody has proved anything. ஓகே புரியுதுங்க சார். ஓகே ரைட். Thank you so much sir. ஓகே thank you. ஹலோ சார். குட் ஈவினிங் சார். சார் இப்போ 8 o'clock ஆயிடுச்சு சார். கண்டினியூ இருக்கட்டும், கேக்குறேன். வெஸ்ட்லி இங்கிலீஷ் ஸ்கூல் சார். Good evening, sir. Some more questions. Hello, yes sir. Rohit from Wesley English School, sir. Who is wanting to ask? Bhuvaneshwari. Bhuvaneshwari. Sir. What is the question, Bhuvaneshwari? Rohit from What Wesley is onboard computer, sir? What is Onboard computer, sir. onboard computer? Is your brain. You got an onboard computer with you? Hello, sir. That is called the brain, right? Okay. Okay, sir. அது மாதிரி onboard computerல வந்து it has got hardware and software. நம்ம பிரெயின்லயும் பிரெயின் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிரெயின் இருக்குல்ல, பிரெயினை எடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா you will see only the hardware, you will not know the software, but it has got software also. It has got two types of software. Okay, brain. sir. அது மாதிரி அங்கேயும் வந்து loaded software and then last minute loaded software, அப்படி ரெண்டு சாஃப்ட்வேர் உண்டு ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ல. ஸோ ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் வந்து அந்த ட்ராஜெக்டரி இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. அதனால தான் அந்த ராக்கெட் போகும்போது இட் கண்ட்ரோல்ஸ் தி ராக்கெட். ஆன்போர்ட்ல ஏன் சொல்றேன்னா இட் இஸ் ஆன் தி ஹெட் ஆஃப் தி ராக்கெட், இட் இஸ் தேர். Hello, sir. Rohit from Wesley English School. மசூதன். Yes, sir. Hello, sir. மசூதன். Rohit from Wesley இல்ல சார், 9th சார். No, மசூதன் next question. ஓகேமா, உன்னோட क्वेश्चन முடிஞ்சிருச்சுமா. ஓகேமா. ரோஹித் கேளுங்க. நெக்ஸ்ட் மகாலட்சுமி, உங்களுக்கு கேட்கணும்னா நீங்க கேளுங்கம்மா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டே இருக்கீங்க. ரோஹித் கேளுங்கப்பா. ரோஹித் மதுசூதன். சார், நம்மளால இப்போ ககன்யான் திட்டம் எப்போ சார் செயல்படுத்துவீங்க? 23 சார். அப்போ அது நம்ம ஜெயிச்சுட்டா நம்மளால மேல வர முடியுமா சார்? இல்ல, ககன்யான் வந்து இஸ் a manned space program. அதாவது மேல இது நம்ம ஆர்பிட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம். சுத்தி வந்துட்டு இருப்போம். போட்டதுக்காக என்ன சார் காரணம்? சந்திராயன் 2. So we will discuss that later. மூன் பத்தி பேசும்போது அது சொல்றேன். Thank you, sir. Mahalakshmi. Good evening, sir. I am S. Pooja, 11th standard from Government Girls Higher Secondary School, Ashok Nagar, Chennai. You showed a picture of a Falcon rocket, sir, but I can't see the long fins which is used in the PSLV and GSLV rockets. What is the reason behind the Falcon rocket using grid fins, sir? What is the, you see, read properly. What is the? Okay, sir, I will repeat the question. No, don't repeat. The critical word you are missing. Grid fins. Grid what? G-R-I-D, sir. Grid fins. Finna, F-I-N-A. Yes, sir, yes, sir. What is it? I didn't say that. Sir,
talking about the fins for stabilization? Sir, I'm just saying there is no fins in the Falcon rocket. Okay. What? Right. So there are some small rockets where you have shown fins for stability. Okay, yes, but big rockets who are not showing fins, you are saying. You take yes, okay. SLV you have seen? It has got fin. SLV has got fin. Yes, sir. Long fins. Okay. Then you come to PSLV. PSLV has got a core stage. Inside thrust vector control is there. So you can have design anything. So if the rocket is stable, you don't need the fins. If the rocket is traveling more on the atmosphere, you need fin for stability. But if the design itself is good, then you don't need all these things. Okay, sir. And one more question is, sir, why shuttle had only one chance to land, sir? And why shuttles using parachute recovery system instead of using brake? No, shuttle when it is space shuttle. Yes, sir. Space shuttle lands. Landing time is speed. Space shuttle landing. The speed of the space shuttle at the time of landing is very high. Okay, not sir. like our aeroplane. So they need to break it. So they open the parachute. So three parachutes come and reduces the speed of the space shuttle while landing on the runway. Runway also is a very big runway. No, because of the speed, you need a long runway. Okay, sir. And you said the advantage of space shuttle can be reusable, but why the shuttle mission end up at 2011, sir? What is the reason? Because of the accidents. See, shuttle had 2 accidents. It killed 7 people first in the then later the Columbia killed our famous lady Kalpana Chawla, you know. So I am going to explain that Kalpana Chawla program later. Okay, sir. Thank you, sir. So why space shuttle is stopped, I will explain to you. Okay, sir. Thank you, sir. Good morning, sir. Mahadevi Kausalya பேசுங்கம்மா. Good morning, sir. Kausalya. I am Miss Kausalya, Government Girls Higher Secondary School, Pattukottai, Tanjavur, sir. Okay. My question is, sir, rocket propellant ஒன்னு soil இல்ல liquid யூஸ் பண்றோம் சார். ஏன் சார் gas யூஸ் பண்றது இல்ல? Rocket liya? Yes, sir. Rocket liya gas also you can use, but gas is limited, you know. You have to store so much quantity. So okay, liquid sir. And solid you can compactly you can load it on the rocket. Rocket itself is very big, but if it is gas, it is you need a very, very big rocket to store that gas. That will be a problem. So design wise, you go for efficiency only. So when you say solid, liquid, propellant, all the propellants, all the things, if you see, there's no gas. Because gas has got limitation of energy and the quantity you cannot store. Okay, sir. Thank you, sir. Okay, thank you. Good evening, sir. I'm named Mahadevi, Government Girls Higher Secondary School, Pattukottai, Tanjavur, sir. Sir, rocket la hydrogen fuel mattum use pandrom, sir. Hydrogen efficiency. Hydrogen is the most efficient fuel in the whole available fuel. Hydrogen is the most efficient fuel. That's right. Okay, sir. Thank you, sir. Okay. Any other question? Agam, Lalit? Lalit, unmute பண்ணி பேசுங்க. Hello, sir. Yes. Sir, இப்போ வந்து ராக்கெட் லான்ச் பண்ணும்போது லிக்விட் ஃபியூல் யூஸ் பண்றோம். சப்போஸ் அது வந்து ஷேக் ஆச்சுன்னா ராக்கெட்டோட டைரக்ஷனே திரும்பி மாறிடுமே சார். அது எப்படி சார்? Very good thinking from your side. அதாவது இப்போ வந்து சாலிட்னா அப்படி இருக்கும். லிக்விட்னாக்கா நம்ம மேல போகும்போது அது வைப்ரேஷன் அதுல மூவ் ஆகும்போது லிக்விட் ஆகும். இது பேரு திஸ் phenomenon is called sloshன்னு பேரு. அதே மாதிரி that effect, another effect which is called pogo. This pogo and slosh is a very important criteria which can trouble the rocket. Yes, okay, this is a very, very high level question, not for you. So அதனால என்ன பண்றாங்கன்னா the control பண்ணதுக்கு ஸ்லாஷ் கண்ட்ரோல் பண்ணதுக்கு போகோ கண்ட்ரோல் பண்ணதுக்கெல்லாம்
there is a mechanism which is introduced into the rocket so that the slashing now movement of the liquid, the control பண்ணதுக்கு there is a scheme is there, which is the baffles. Some baffles will be there. Baffles na இடையில அந்த movement resist பண்றதுக்கு உங்களுக்கு baffle வச்சிருப்பாங்க. Baffle controls the movement. Okay, அது மாதிரி போகோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. இப்போ அதுக்கு வந்து we have got the solution for pogo control. இது மாதிரி இருக்கு. This is a very loaded question what you are asking. This is a very high level question. Okay sir. So, thanks very sir. good. Very good. Thanks sir. நல்லா திங்க் பண்றாங்க பசங்க. Good evening, sir. Hello, sir. No. Sir, I have a doubt that. Yes, sir. Rahul. Sir? Yes, sir. Sir, we have discussed. You have explained about the Falcon, no, sir. Sir, when that during the Falcon, sir, every parts gets detached from the main thing, no, sir. So what if like it's not detached, sir? Will it be like possible, sir? See, it has got a big booster, okay, which burns for a long time and puts the second stage into the required velocity. Then the satellite is over the second stage. But when you want to recover, you recover the big booster. Recover பண்ணி அதை reuse பண்ணாக்கா you get the cost advantage. அதனால அவன் recover பண்ணி கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்து லேண்ட் சேஃபா லேண்ட் ஆச்சுன்னா it can be reused. ஆக்சிடென்ட் ஆனா போச்சு, தண்ணியில இறங்குனா அதோட ரொம்ப கஷ்டம். அதனால எலான் மஸ்க் முதல் தடவையாட்டு இது பண்ணிட்டான். இது மாதிரி இப்போ வேற எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ அந்த நாசாலே அது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது எல்லாமே திரும்ப வராது, அந்த பூஸ்டர் தான் திரும்ப வருது. செகண்ட் ஸ்டேஜ் அது மேலே இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டேஜ் வராது, ஏன்னா அது ஆர்பிட்டு போயிடும், சப் ஆர்பிட்டல்ல போயிடும். அதுக்கு மேலே சேட்டலைட் இருக்கு, தட் வில் பி இன்ஜெக்டட். தென் வந்து கார்கோ அனுப்புறான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு, இஸ் சென்டிங் பீப்புள் டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதெல்லாம் வந்து இட் வில் பி பேலோட். Is it clear? Sir, my another. Yes, sir. Understood, sir. Sir, you have also said that Sir Isaac Newton only stated the principle of rocket propulsion, sir. Sir, during those times, how did he like create it, sir? Was it like possible for them, sir? See, all the theories come with a lot of thinking. So when he has seen the apple falling, he found out there is a gravity. So a gravitation law here, he found out. Then when he found out that anything which is moving, if there's no friction, there's no effect on that, it will be moving only unless it is stopped. So the first law is very simple. Second law, he is finding out what is the force required to help the movement. So then only he is finding out momentum. Momentum is not invented by him. Momentum was there earlier. So change of rate of momentum is very important, he finds out. Then he thinks that if anything push, there's a kickback is there. That is action reaction. So he never thought there is going to be a rocket. He has not given rocket equation. He has not given any rocket theory. Our principle state panna, because it is 16th century, After many years, only rocket came. We are using his theory, law of motion, to rocket. We are only, it's our own logic to build rocket technology. Yes, sir. Understood, sir. Thank you so much, sir. Anybody else? Aparna? Hello, sir. Sir, I'm Aparna from Medium High Secondary School, Yaragudi, sir. Sir, star yes or white color irukku? Is your eye problem? See, what is there? It is burning. What is burning? Hydrogen and helium. Sir. You take sun. Sir. Sun is a star. Okay. So hydrogen and helium is making a fusion energy. So fusion energy is supposed to be white for our eye. There is a red Suryan. There's no red. It is not red. But his eye, the whole atmosphere is creating problem for us. Why the sky is blue? I asked a question earlier.
Okay, sir. There is no sky. Nothing is there. But it is an illusion. Something is there. And why it is blue? It is because of the atmosphere. If the sky வந்து இதே ஸ்கையை மார்ஸ்ல இருந்து பார்த்தான்னா அது ப்ளூவா தெரியாது. அதுதான். Okay, sir. Okay. So star வந்து எல்லா ஸ்டாரும் ஸ்டேபிளா இருக்கு, பட் ஒரு ஸ்டார் மட்டும் நகர்ந்து போகுது சார். நான் 2 டேஸ்க்கு முன்னால பார்த்தேன், ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் நகர்ந்து போகுது. அது ஏன் சார் நகர்ந்து போகுது? எல்லாமே மூவ்மெண்ட்ல இருக்கு. Everything is on movement. This I have told number of times. Sir. All things are moving. Sir. Everything is moving. The whole universe is moving. Okay, you are sir. moving. Thank you, sir. When we are talking this lecture time, we have moved so many kilometers. Okay, sir. Okay. Thank you, Alhamdulillah, sir. Yaru? Anitha. Who is asking question? Good evening, sir. Anitha. Sir, feedback சொல்லலாமா sir? Feedback Yes, sir. சொல்லுங்க. Sir, I'm Anita from Government Girls Higher Secondary School, Ashok Nagar, Chennai, sir. First இருந்து நீங்க நடத்துற லெக்சர்ஸ் இருக்குல்ல சார், ஆனா எங்களுக்கு இது ஒரு கனவு மாதிரி சார். உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. கேக்குதா சார்? கேக்குது. சார் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்குமானே எனக்கு தெரியல சார். ரொம்பவே புரியுற மாதிரி நீங்க நடத்துறீங்க சார். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். 5th லெக்சருக்கு நாங்க வந்திருக்கோம் சார், ஆனா எல்லாமே வந்து கிளியரா புரியுது சார். ஃபர்ஸ்ட் ராக்கெட் சயின்ஸ் சொல்லும்போது இந்த இதுல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் யோசிச்சது என்னன்னா, ராக்கெட் சயின்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்வி இருந்தது சார். ஆனா நீங்க ஒவ்வொரு கிளாஸா நடத்திட்டு வர எல்லாமே ரொம்பவே புரியுது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் நடத்துறதுக்கு. I should thank you because our objective is what? நம்ம objective என்னது? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வந்து எல்லாம் புரியணுங்கிறது தான் objective. அது உங்களுக்கு புரியுதுன்னு நீங்க சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. Thank you sir. Thank you Anita. அதுக்கு தான் thank you sir. கேள்வி என்ன? You got any question? No sir, எனக்கு புரியுது சார். ஃபர்ஸ்ட் நான் क्वेश्चंस ஏதாவது yes sir, எனக்கு புரியுது சார். எனக்கு क्वेश्चंस இருக்குறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எனக்கு வர क्वेश्चंஸே கேக்குறாங்க சார். இனிமேல் நீங்களே கிளாஸ் நடத்தலாம். இனிமேல் புரியுதுமா? அடுத்த சீரீஸ் ஆஃப் லெக்சர் will be given by Anita. Okay Anita, thank you. Thank you sir. Any other question? ராதிகா, கீத பிரியா, உங்கள்ட்ட क्वेश्चन இருந்தா கேளுங்கம்மா. நீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க. இந்த மகாலட்சுமி திவ்யா என்னம்மா உங்க கேள்வி? இருக்கீங்களாமா? சரி. ஆசிரியர்கள் வந்து கொஞ்சோண்டு கோஆபரேஷன் இன்னும் கொஞ்சம் நல்கினீங்கன்னா நல்லா இருக்கும். டைமிங் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு அந்த நேமிங் கன்வென்ஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். வேற யாருக்கும் கேள்வி இல்லைன்னா பூங்குழலி மேடம் நன்றி உரை சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாமா? இல்ல, நம்முடைய ஆசிரியர்கள் ஏதாவது பேசணும்னா பேசட்டும். சரிங்க சார். சதீஷ்குமார் பேசுங்க. கவிதா பேசுங்க. சார் பாலச்சந்தர் சார். சொல்லுங்க சார். பாலச்சந்தர் சார், வணக்கம் சார். வணக்கம். நான் பாலச்சந்தர், குருராஜப்பேட்டை சார், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். சரி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு அந்த கிளாஸ்ல அந்த 4 நாள் கிளாஸும் ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி பண்ணீங்க. அது உண்மையிலே அது ஒரு சூப்பரா இருந்தது சார். அது வந்து ஆமா சார், கண்டிப்பா சார். முதல் நாள் கிளாஸ்ல இருந்தே பார்க்கும்போது நீங்க ஆக்சுவலா சயின்டிஸ்டா ஒரு லெக்சர், ஒரு டீச்சரான்றதே முதல் நான் கிளாஸ் ஸ்டாஃப் ரூம்ல இந்த மாதிரி சார் கிளாஸ் எடுக்க போறாருன்னு டீச்சர் கிட்ட பேசும்போது ஒரு சயின்டிஸ்டாச்சே, அவர் லெவல் பெரிய லெவலா இருக்குமே, அவரெல்லாம் பசங்களை எப்படி சமாளிச்சு சொல்லுவாரு அப்படின்லாம் டீச்சர்ஸ் கமெண்ட் சொன்னாங்க சார். அதெல்லாமே பிரேக் பண்ற மாதிரி ஒரு டீச்சரே எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதை விட பெஸ்டாவே பசங்க கூட அவ்வளவு அன்பா பேசுனீங்க. இது எங்களுக்கே ஒரு லெசன் தான் சார். உண்மையில ஒரு டீச்சருங்களுக்கே நீங்க எப்படி நடத்தணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த ரீகேப் பண்ணது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். அப்புறம் சார் இன்னைக்கு அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டான் சார், மனிதனுக்கு எல்லாமே லைஃப் இருக்குது, போயிடுது, அந்த மாதிரி கேலக்ஸி இருக்குமான்னு ரொம்ப பிலாசபியா டிஸ்கஸ் பண்ணான் சார் ஒரு பையன் உங்ககிட்ட. இல்ல கேலக்ஸி இல்ல, அவன் சொல்ல யூனிவர்ஸ். அதான் யூனிவர்ஸ் மொத்தமே கரெக்ட். யூனிவர்ஸுக்கு சொன்னாரு இல்லைங்களா? அப்ப நீங்க அந்த 95% டார்க்னு ஒன்னு சொன்னீங்கல்ல சார். ஆமா.
அப்ப 95% டார்க்னா அந்த 0.3% தான் கொஞ்சம் அந்த மூலையில அந்த பை டயக்ராம்ல கொஞ்சமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இது அந்த கொஞ்சத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த 95 டார்க்கும் ஃபில் அப் ஆகுமா, இல்ல அது எண்டிங் ஸ்டேஜ் மாதிரி டார்க் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டு வருதா சார்? வர வர குறையுது. எந்த மாதிரி எடுக்குது? ஆனா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்றீங்களா சார்? எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ எக்ஸ்பேன்ஷன் வந்து the dark is expanding. Dark energy is expand expanding. ஆமா ஆமா. மொத்தமா இருக்கக்கூடிய கேலக்ஸி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகல. கேலக்ஸில இருக்கக்கூடிய ஸ்டார் டைஸ் becoming black hole, வேற இதெல்லாம் மாறுது, நியூட்ரான் ஸ்டார் அப்படிலாம் மாறுது, நியூ ஸ்டார்ஸ்லாம் வருது. இட்ஸ் ஓகே. பட் அந்த கேலக்ஸி வந்து ஒரு இன்டாக்டா அப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் சம்திங் இஸ் மூவிங் த கேலக்ஸிஸ். அதை பத்தி பேசுறோம். அப்படி வந்து அது விரியுது. இப்ப இடத்துல இருந்து இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு கேலக்சியை நம்ம ஐடென்டிஃபை பண்றது இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றோம் இன்னைக்கு. நாளைக்கு பார்த்தா அது வேற டிஸ்டன்ஸா இருக்குது. So galaxy to galaxy also there can be collision. அது இடிச்சு அது அழியறதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்கு. ஆனா பட் யூனிவர்ஸ் என்ன சொல்றது, அது பாயிண்ட் இதுதான். டார்க் how dark can go. அப்ப அந்த 95% டார்க் அப்படியே தான் கான்ஸ்டன்ட்டா இருக்குமா சார்? 95 will become 98. அதான் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் அது அப்படியே கொஞ்சமா. ஆமா. அப்ப அது இன்க்ரீஸ் ஆக நாம இந்த 0.3ன்றது கொஞ்சம் குறைஞ்சிட்டு தானே சார் வரும்? 0.3 நான் கேக்குறேன். அது இன்க்ரீஸ் ஆகுனா இப்ப பெரிய எக்ஸ்பாண்ட் ஆகுது இல்ல. when universe is expanding the 95% is also expanding, but the 0.3 is remaining same. அது மட்டும் சேமா இருக்குமா சார்? ஆமா, அது கொஞ்சம் மாறும் வரும். So is that student question is life, everything has to end one day. One day adan. So is it going to end? Stars will end, no doubt. There is a proof for that. Stars end na galaxy can also end, but the galaxy is a identifiable product. Anything which can be identified can die, but the one which cannot be identified, how it can die? That's my question. அப்ப முடியாது. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க சார், நம்ம லீட் பண்றதை விட மக்களுக்கு சர்வீஸா பண்றதுன்னு அது உண்மையிலே சூப்பரா. ஸ்பேஸ் ப்ரோகிராம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சாராபாய் ரொம்ப கிளியரா சொன்னாங்க, we want to use technology for upliftment of the people. ஓகே சார், சூப்பரான பதில் சொன்னீங்க. நல்லா. அப்ப சார் இப்போ லீட் பண்ணணும்னா ஏதாவது புதுசா பண்ணணும். இப்ப எலன் மஸ்க் வந்து அந்த இது ஃபாலோ ஏதோ பண்ணாரு இல்ல சார், அந்த மாதிரி ஒரு கவர்மெண்டே பண்ண முடியாது, ஒரு இண்டிவிஜுவல் மேன் அவரால் எப்படி சார் அது அவரு லீட் பண்ணிட்டாரு? எல்லாருக்குமே ரஷ்யாவுக்கு, அமெரிக்கா, நாசாக்கே ஒரு முன்மாதிரியா இருந்தாரு. ஒரு சிங்கிள் மேன் சார், ஒரு கவர்மெண்டே இல்ல. அது எப்படி சார் சாத்தியமாச்சு? $1 பில்லியன் கையில் வச்சிருந்தாரு. அது அந்த டாலர் இப்ப நாசாக்கு எல்லாம் இல்லையா சார்? இருக்குல்ல சார், அவங்க நாசாக்கு இருக்குது. நாசா ப்ரோக்ராம் வந்து ரொம்ப கிளியர். பட் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு தனியா ப்ரோக்ராம் கொண்டு வந்து அதுக்கு ஹோல் நாசா சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்க. நாசா சப்போர்ட் இருக்கா? சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு லான்ச் பண்றதுல நாசாவோட ஃபெசிலிட்டி தான பண்றாரு. இப்போ அதே மாதிரி நம்ம இது இஸ்ரோ வந்து டிக்ளேர் பண்ணலாம், யார் வேணாலும் ராக்கெட் டெவலப் பண்ணலாம், நான் என்னுடைய ஸ்ரீஹரிகோட்டா நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண. அப்ப வரும்ல சார், அப்போ இந்த மாதிரி பண்ணா நம்ம நாட்டிலயும் அந்த மாதிரி நம்ம நாட்டிலயும் நிறைய பணக்காரங்க இருக்காங்க. ஆனா எல்லாம் பணக்காரனும் பணக்காரன் ஆனுன்னு பாக்குறான்னு தான் மக்களுக்கு உதவி பார்க்கல. கண்டிப்பா பேசிக் இது வந்து பில்லியனர்ஸ் நிறைய இருக்க நம்ம நாடு மோசமாகிட்டே போகும். நிறைய மில்லியனர்ஸ் வரணும், நிறைய புவர் பீப்புள் வந்து வசதி உள்ளவங்களா வந்தாதான் நாடு முன்னேறும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் 10 பேர் பில்லியனரா இருக்கிறது வந்து நாட்டுக்கு பெருமை இல்லை. ஒரு எல்லா மக்களும் நல்ல வாழ்க்கை இருந்தாதான் நாடு முன்னேறும் அர்த்தம். பாவர்ட்டி இன்னும் 26% பாவர்ட்டி இருக்கு. எப்படி 4 பேர் பில்லியனரா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாருமே ஈக்குவலா வரணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சூப்பர் சார், நன்றி சார், தேங்க்யூ சார். கிளாஸ் ரொம்ப அருமையா போயிட்டு அந்த பாப்பா சூப்பரா பேசினா சார். உங்க ஃபீட்பேக் அதை விட எதுவும் பெருசா சார். 2-3 क्वेश्चन ரொம்ப இன்டெலிஜென்ட் क्वेश्चंसலாம் எனக்கு இருந்தது. ஆமா சார், அதுவும் நீங்க பாராட்டுனீங்க அந்த क्वेश्चन. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார், நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. யார் பேசுறீங்க? சதீஷ்குமார் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம், சதீஷ்குமார் சார். சொல்லுங்க சார். நாளுக்கு நாள் இந்த வகுப்பு ராக்கெட் மாதிரி வேகமா மேல நோக்கி போயிட்டே இருக்கு சார். சரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். மாணவர்கள் இன்னைக்கு வந்து ராக்கெட்ல எல்லாரும் பயணம் செய்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குது. முக்கியமா வந்து இந்த ஃபியூல் பத்தி நிறைய சொல்லிட்டே இருந்தீங்க சார். மாணவர்களும் இத்தனை நாள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் விட இன்னைக்கு ரொம்ப அதிகமான கேள்விகள், ரொம்ப அந்த ஹை லெவல் கொஸ்டின்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க அதை
ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார் இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே. அவர் சார் சொன்னது போல அந்த யூனிவர்ஸ் பத்தி அந்த ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டதும், இந்த ஃபியூல் லிக்விட் ஃபியூல் உள்ள வந்து வைப்ரேட் ஆகும்போது ஏதாவது இதனால ஷேக்கிங் வருமா, இதெல்லாம் நல்லா எப்படி இதோடைய விளக்கம் இருக்கு ஏற்கனவே யோசிச்சு வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது எல்லாமே அது கரெக்டா அந்த ராக்கெட் டிசைன்ல எல்லாமே செஞ்சிருக்கிறாங்கன்றது அழகா நீங்க விளக்குனீங்க சார். நல்லா இருந்தது எல்லாமே. ஸ்கூல் லெவல்ல உள்ள ஸ்டாண்டர்டை விட அதிகமான ஸ்டாண்டர்ட் உள்ள கொஸ்டின் கேட்டாங்க. ஆமா சார், இன்னைக்குதான் ஒண்ணு இல்ல சார், நாங்க ஒவ்வொரு நாளும் 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசனே இது சம்பந்தமா தான் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மேலோட்டமா ராக்கெட் வந்து லான்ச் பண்றது எப்படி அப்படின்றதோட நியூட்ரல் ஸ்டாண்ட்ல அவ்வளவுதான் அப்ளை பண்றாங்க அப்படின்றது மட்டும் தான் வரும். பட் இது வந்து இந்த 500 மாணவர்களுக்கு போய் சேர்றதுன்றதை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்கள் போய் சேர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சார். ஒரு அறிவியல் ஆசிரியர் அப்படின்ற ஒரு முறையில் எனக்கு சரி 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 ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். நாள்தோறும் வளர்ந்துகிட்டே இருக்கு சார். இது இன்னும் எங்களுடைய ஆர்வமும் நிறைய பேச வேண்டி இருக்கு. 15 கிளாஸ் இருக்கு. 2022 வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த வருஷமா இருக்கும். நாங்க இந்த சமயத்துல நாங்க மாணவர்களா இல்லாம போயிட்டு ஒரு பக்கம் ஒரு ஃபீலிங்காவும் இருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். மொத்த புகழும் உங்களுக்கு தான் சார். நன்றிங்க சார். உங்க மாணவிகளை நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜனாங்கிற ஸ்டூடெண்டோட முடிச்சுக்கலாமாங்க சார்? ஒரே ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே சார், ஐ அம் ஜனா from Municipal Higher Secondary School, Zemin Palavam, sir. Sir, who invented Raptor engine, sir? Hello. Who? Sir, audible. நல்லா பேசுறீங்க. திடீர்னு क्वेश्चन வரும்போது பேச கிளியரா இல்ல. क्वेश्चन என்ன? Sir, who invented Raptor? Who invented rocket? Who invented Raptor engine? Who invented Raptor engine, sir? Raptor engine. There's no specific person. Anybody, it's all used only. இதெல்ல வந்து நம்ம வந்து unmanned aircraft கூடியது முன்னாலே இருக்கு. ரொம்ப வருஷமா இருக்கு unmanned aircraft. So unmanned aircraftல the number of the engines வச்சு பண்ணலாம் அப்படின்னு வந்தது. அது வந்து it's not who invented. There's no specific person. There are many people who are using that. Okay, sir. Sir, can rocket be launched on a planet without atmosphere, sir? Yeah. Rocket is burning from inside, not outside. The propellant is inside, okay, it sir. Burns. So you can launch from moon, you can launch from Mars, you can launch from any planet which has got a surface where people can go and build the rocket and do it. Yes, Mars la irundhu pannalam, no problem. But not other planets. Sir, ராக்கெட்ல போற ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன சார் பண்ணுவாங்க ஸ்பேஸ்ல இருக்கும்போது? They got the medicine, everything they carry, because they are all எல்லாருமே வந்து trained for that purpose. So they have to go through extensive testing. Zero G conditionல போணும், அப்புறம் வந்து வைப்ரேஷன் இருக்கு, ஆக்சிலரேஷன் இருக்கு, எல்லா கண்டிஷன்லயும் அவங்கள வந்து ஒரு 8 மாசம் அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் குவாலிஃபை பண்ணாதான் அவங்கள எடுப்பாங்க. போய் எனக்கு தலைவலிக்குது சொல்லி இருந்தா தலைவலிக்குது ஒரு அமிர்தாஞ்சனை கொண்டு போய் தேய்ச்சிக்கிடுவாரு, அவ்வளவுதான். Okay, sir. Thank you, sir, for the nice opportunity, sir. Okay. Any other teacher, anything they want to see? Sir, வணக்கம் சார். நான் என்னோட பேர் ராஜலட்சுமி சார், குண்டூர் சுப்பையா பிள்ளை ஸ்கூல் ஹெட்மிஸ்டர். உங்க இதுல இருந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் क्वेश्चन கேக்குறாங்களே, இது ஒரு இந்த ப்ரோகிராம் கடைசில குண்டூர் சுப்பையா பிள்ளை ப்ரோகிராம் ஆயிடுச்சு. ஆமா சார், நீங்க வந்து அன்னைக்கு ரொம்ப ஆதங்கப்பட்டீங்க. கன்னியாகுமரி நெல்லையில இருந்து நெல்லைக்கு எல்லையே இல்லைன்னு சொன்னீங்க சார். அந்த நெல்லை மைந்தர் கட்டினதுதான் இந்த ஸ்கூல் சார். நெல்லையில இருந்து குலசேகரப்பட்டணத்துல இருந்து அவர் கட்டினதுதான் அந்த ஸ்கூல் குண்டூர் சுப்பையா. அது சரி. ஆனா பிள்ளைகள் அங்க இருந்து கேட்கணும்னு நான் என்னுடைய ஆசை. ஓகே சார், உங்களை நேர்ல எங்க ஸ்கூலுக்கு வந்து நீங்க தலைமை ஏற்று எங்களுக்கு பேசணும் சார் ஒரு தடவை. கண்டிப்பா. ஏன்னா உங்க ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகள் நல்ல क्वेश्चन எல்லாம் கேட்டாங்க. ஓகே சார். I am very much impressed with your school. Thank you very much sir. Thank you very much. யார் பேசுறா? ஷாதிக் அலி கான். ஷாதிக் வேற யாராவது சார் முடிச்சுக்கலாமாங்க சார் நம்ம? எஸ். ஓகேங்க சார். Hello, Charan. You want to say something? Agam Charan, AGAM Charan.
Speak, Saran. Hello. சரண் பேசுங்க, கேக்கும் பேசுங்க. Any other teacher wants to say something? ஐயா வணக்கம் ஐயா. நான் அன்புச்செல்வி காஞ்சிபுரம் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. உங்க வகுப்புகளை பார்க்கும்போது கவனிக்கும் போதும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? பிசிக்ஸா? கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன். ஆமாங்க ஐயா. இயற்பியல்ல ஆர்வம் கொஞ்சமா இருந்ததுங்க ஐயா. இல்ல நிறைய கெமிஸ்ட்ரி, ராக்கெட்டுங்கிறது கெமிஸ்ட்ரி தானே? ஆமாங்க ஐயா. இயற்பியல் கொஞ்சமா இருந்த ஆர்வத்தை நிறைய தூண்டி இருக்கீங்க ஐயா. உங்களுடைய வகுப்புகளை பார்க்கும்போது என்னுடைய ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்குங்க ஐயா. உங்களுடைய மென்மையான அணுகுமுறை, அந்த கற்பித்தலின் போது உங்களுடைய மென்மையான அணுகுமுறை வந்து எங்களுக்கு ஒரு பாடமா இருக்குங்க ஐயா. பிள்ளைங்க கிட்ட எப்படி அணுகணும், அவங்க கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொல்ற விதம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. மென்மையா பதில் சொல்ற விதம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வாய்ப்பு கிடைச்சதே ரொம்ப பாக்கியமா நினைக்கிறோங்க ஐயா. நாங்க இந்த வாய்ப்பு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. சார் குட் ஈவினிங் சார். யாரு? சார் பி மோனிஷா. ஐ அம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் சார். சாப்பாடு டைம் அதனால சத்தம் குறைவா இருக்கு. நோ சார். சார் என்னோட क्वेश्चन என்னன்னா, எப்படி வந்து ராக்கெட்டோட மோட்டாரையும் இல்ல ஃபியூல் ஸ்டோரேஜ் டேங்கையும் எப்படி சார் க்ளீன் பண்ணுவாங்க? இப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னா? எஸ் சார். சோ முதல்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது இது வந்து இது ப்ராசஸ் கால்ட் சாண்ட் பிளாஸ்டிங். சாண்ட் பிளாஸ்டிங்னாக்கா ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின்ல அந்த சேம்பர் ரொட்டேட் பண்ணிட்டு அது அந்த சாண்ட் பொடி பொடியாட்டு இருக்கும், பால் மாதிரி இருக்கும், ஸ்டீல் பால்ஸ். அது வந்து அது மாதிரி சாண்ட் பிளாஸ்டிக், சாண்டுடைய பார்ட்டிகல் மாதிரி வச்சுட்டு அது ஒரு ஸ்பீடில் போடும்போது அது வந்து கம்ப்ளீட்டாக அதில் உள்ள ப்ராசஸ் எல்லாம் க்ளீன் ஆகிரும். அப்புறம் தென் தேர் இஸ் எ கெமிக்கல் விச் தே அப்ளை ஸோ டு மேக் இட் க்ளீன். அதுக்கப்புறம் தான் அந்த இன்சுலேட்டர்லாம் அதில் போடுவாங்க. இன்சுலேஷன் போடும்போது அந்த சேம்பரில் வந்து அதை டைட்டாக பிடிச்சிக்கிடும். இப்போ நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒட்டணும்னா முதல்ல தேப்பு தாள் வச்சு தேய்க்கிறோம்ல, அப்போதான் சர்ஃபேஸ் ரஃப்பாக இருக்கும். இதை ஒட்டணும்னா அது மாதிரி ராக்கெட்டில் உள்ள சேம்பர்லாம் அது மாதிரி க்ளீன் பண்ணுவாங்க. இது முதல்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படி செய்வாங்க. பிறகு ராக்கெட் வந்து திரும்ப வந்து நம்ம ரிகவர் பண்ணோம்னா அதுக்கு கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு அதுக்கு. ஏன்னா அந்த இன்சுலேஷன்லாம் எரிஞ்சிருக்கும், பாதி எரிஞ்சிருக்கும், பாதி எரியாமல் இருக்கும். அதெல்லாம் பிச்சு எடுத்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ராக்கெட்டில் அவங்க ரிகவர் பண்ணாலும் அவங்களால யூஸ் பண்ண முடியல. கிளீனிங் ஆஃப்டர் லான்ச், கிளீனிங் பிஃபோர் லான்ச் இது மஸ்ட். பார்ட்டிகள்லாம் வேற பார்ட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. ஓகே சார். ஓகே, க்ளோஸ் பண்ணிடுமா? குட் ஈவினிங் சார். No questions, you will keep it for next meeting. Already late. Okay sir, teacher only I want to listen. Okay sir, thank you sir. Okay, நீங்க யாராவது வியூஸ் சொல்றதுன்னா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு எங்க ஸ்கூலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நிறைய எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் क्वेश्चंस கேட்டாங்க. 2-3 क्वेश्चंस வந்து நீங்க எந்த ஸ்கூல் சொன்னீங்க? ஜமீல் பல்லாவரம், சென்னை. பல்லாவரத்துல இருந்து क्वेश्चन வந்தது. எஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்க ஸ்டூடெண்ட்ஸும் நாங்களும் உங்ககிட்ட நேரடியா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்பவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ஃபுல் இன்வால்வ்மெண்டோட நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். கட்டாயம் பண்ணுவோம், ரஷ்யா வருவோம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. கூகுள் ஏதாவது பேசணுமா? கூகுள் why don't you speak? கூகுள் சார் முபாரக் பேசுறேன் சார். சொல்லுங்க. டீச்சர், திண்டுக்கல் மாவட்டம் சார், அரசு மேல்நிலைப்பள்ளி அகரம். ஓகே, கம்ப்யூட்டர் டீச்சர் சார். ஓகே சார், கிளாஸ் அருமையா இருந்துச்சு சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ல கேட்டேன், எல்லாமே நல்லா புரியுது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்து நீங்களே அந்த என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் உங்க இதுல இருந்து வர்றாங்களோ அவங்களுக்கு தனியா ஒரு மீட்டிங் போடுங்க. மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்களுடைய டவுட் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்களே கிளாரிஃபை பண்ணுங்க. அதான் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் அது அப்படின்னா அடுத்த இதில் அவங்களை கேட்க சொல்லுங்க. சரி சார், நானே ஓரளவுக்கு கிளியர் பண்ணிடுறேன் சார்.
என்னோட மேஜர் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சார். அதனால எனக்கு ஓரளவுக்கு அந்த சார்ட் கொஞ்சம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து திரும்ப அவங்க கேக்குறாங்க. அதுக்கு பதில் இதெல்லாம் நீங்க உங்க லெவல்ல இது பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிப்பீட் கொஸ்டின் வராது. நமக்கு வந்து ஷார்ப்பான கொஸ்டின் தான் அங்க வேணும். ஆமா சார். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். சார் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட வைண்ட் அப் பண்ணிக்கலாமாங்க சார்? பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும். இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையா இருந்தது, பார்ட்டிசிபேஷனும் நல்லா இருந்ததுன்னு ஐயாவே சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். உங்களோட டீம் நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கணும், உங்களோட பேர் நெக்ஸ்ட் இருக்கணும். நீங்க ஸ்கூல் பேரெல்லாம் டைப் பண்ணணும் அவசியம் இல்லை, அந்த டீம் நம்பரும் இது மட்டும் கொஞ்சம் நம்ம டீச்சர்ஸ் வந்து அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்குங்க உங்களுக்கு தெரியலனாலும். அந்த மாதிரி இருந்தா இன்னைக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இன்னும் ஃபாஸ்டா பண்ணிருக்கலாம். ஐயா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நேரத்தை கொஞ்சம் நல்லா விரயம் பண்ணா இன்னும் நிறைய பதில்கள் நம்ம பெற்றிருக்கலாம். நாளைக்கு வகுப்புல இந்த மிஸ்டேக்ஸ் இல்லாம பாருங்க. உங்க டீம் நம்பர் ஷுட் பி ஃபர்ஸ்ட், உங்க நேம் நெக்ஸ்ட். அப்போ நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ரெய்ஸ் ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஐயா தொடுவானம் தொட தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போற ஒரு நல்ல அப்ரோச் இருந்ததுங்க ஐயா. இந்த கிளாஸ் எங்களுக்குலாம் நாங்க சும்மா வானத்துல பாக்குற ஒரு விஷயத்த அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் புரியுற மாதிரி இப்ப ரொம்ப நெருக்கமான விஷயமா ஆக்கிட்டீங்க உங்களுடைய வகுப்புகளால. இன்றைய வகுப்புக்கும் இனி வரும் வகுப்புகளுக்காக நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மிக்க நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி சார். க்ளோஸ் பண்ணிடலாமா சார்? கோகுல். எஸ் சார். உங்க ஏரியால நிறைய கொஸ்டின் வந்தது கோகுல்.